அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்முடைய ஜமாத்திலே பல்வேறு பிரச்சனைகளுக்காக மக்கள் நம்மை அணுகி வருகிறார்கள். விவாகரத்து, கணவன் தரப்பிலே மனைவி தரப்பிலே விவாகரத்துக்கு வருகிறார்கள். பெற்றோருடைய சம்மதம் இல்லாமல் அவங்களுக்கு தெரியாமல் திருமணம் செய்து கொள்வதற்காக வருகிறார்கள். இரண்டாம் திருமணம் செய்வதற்காக நம்மை அணுகிறார்கள். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளை ஏமாந்து விட்டோம் என்று அதில் நம்மிடத்தில் ஏதாவது உதவி கேட்டு நம்மை அணுகிறார்கள். இது போன்ற பிரச்சனைகளை எப்படி நம்ம அணுகிக் கொள்வது, அதுதான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அமர்வில் உள்ள தலைப்பு. இதற்கு போவதற்கு முன்னாடி சில இந்த ஏற்கனவே சொன்ன இந்த இடம் வாங்குவது சம்பந்தமான ஒரு பிரச்சனையில் சில திருத்தங்கள் உங்களிடத்தில் ஒப்புதல் வாங்க வேண்டி இருக்கிறது. அது ஏற்கனவே நாங்கள் முடிவு செய்து வைத்திருக்கிறோம். இது செயற்குழுவாக மாவட்ட நிர்வாகிகள் இருக்கிறதுனால இதில் அது ஒப்புதல் வாங்க வேண்டி இருக்கிறது. என்னென்னா, நம்ம பைலாவில் எந்த ஒரு சொத்தை வாங்குவதாக இருந்தாலும் பொருளாளர் பெயரில் வாங்கணும் என்று வைத்திருக்கிறோம். கிளை இல்லைன்னா கிளை பொருளாளர், மாவட்டம்னா மாவட்ட பொருளாளர், மாநிலம்னா மாநில பொருளாளர் என்று தான் நம்ம பைலாவில் இருக்கிறது. ஒப்புதல் பெறப்பட்ட பைலாவில் இருக்கிறது. அதுக்கு முந்தைய அது இல்லை, பல பேர்லையும் வாங்கியிருக்கிறோம். இடையில இந்த மாதிரி ஒரு விதியை போட்டோம். நடைமுறையில் இது நிறைய சிக்கல்களை உண்டாக்குறது. ஒரு குறிப்பிட்ட பொருளாளர் ஒரு இடத்துக்கு போய் வாங்குறதுக்கு முடியலை என்று சொன்னால் அதை வாங்கவே முடியாமல் போய்விடும். இப்போ கேரளாவில் ஒரு சொத்து வாங்குறாங்க, இங்கேருந்து மாநிலம் பொருளாளர் போகணும், எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டாருன்னா அது ஒரு பெரிய ஒரு கஷ்டமாக போய்விடும். அப்போ சில நேரத்தில் பொருளாளர் பதவி காலியாக கூட இருக்கும், அந்த இடத்துல சொத்து பதிவு பண்ண வேண்டிய அவசரமான ஒரு நிலை இருக்கும். அப்போ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நம்ம நிர்வாக குழுவில் ஒரு ஆய்வு செய்தோம். அதில் மாநில நிர்வாகத்தினுடைய ஒப்புதலோடு ஏதாவது ஒரு மாநில நிர்வாகி, அது எப்படி வைத்திருக்கிறோம்னு கேட்டால், பொருளாளர் போக முடியலையா, சொத்து பதிவு பண்ணுறது தானே, ஒரு மாநில செயலாளர் போய் என்ன செய்யலாம், அதை பதிவு பண்ணலாம். ஆனால் அதுக்கு ஒப்புதல் பெறணும். பொருளாளர் பெயரில் வாங்கணும். பொருளாளர் பெயரிலோ, பொருளாளர் பெயரில் வாங்குறதுக்கு ஒப்புதல் வாங்க வேண்டியதில்லை. பொருளாளர் பெயரிலோ இல்லாத பட்சத்தில் மாநிலத்தின் அனுமதி பெற்ற ஒரு நிர்வாகி, ஒரு ஊரில் தஞ்சாவூரில் ஒரு பொருளாளர் பெயரில் வாங்கலை, பொருளாளர் வெளிநாடு போயிட்டார், 3 மாதம் தான் ஆகும் வர்றதுக்கு. இப்போ அதை வாங்கணும் முடியும் என்று சொன்னால் நாங்கள் தலைவர் பேரில் அல்ல செயலாளர் பேரில் வாங்கிக்கலாமான்னு பர்மிஷன் கேட்கணும். தலைமையில் பர்மிஷன் வாங்கிவிட்டு என்ன செய்யலாம், மாவட்ட தலைவர் பெயரில் அந்த பர்மிஷன் காப்பி என்ன செய்யணும், பைலாவில் திருத்திடுவோம். இப்போ உங்கள்ட்ட ஒப்புதல் வாங்கி கொண்டோமே ஆனால் அடுத்த புத்தகத்தில் என்னவாயிரும், திருத்தப்பட்டு விடும். இந்த மாதிரி திருத்துவது இந்த வாங்குவ பொருளாளர் தான் இருக்கிறாரு. பொருளாளர் இல்லாத பட்சத்தில் என்னங்கிற ஒரு கேள்விக்கு அதில் விடை இல்லாமல் இருக்கிறது இந்த பைலாவில். அதனால் பொருளாளர் பெயரிலோ இல்லாத பட்சத்தில் ஏதாவது ஒரு நிர்வாகி, மாவட்டத்தில் சொத்து வாங்குறாதா மாவட்ட நிர்வாகி, கிளையில் சொத்து வாங்குறாதா கிளையுடைய நிர்வாகி, மாநிலத்தில் சொத்து வாங்குறாந்தா மாநில பொருளாளருக்கு முடியலையா, ஒருத்தர் இவர் அனுப்புவோம், ஒருத்தர் அவர் அனுப்புவோம், ஒருத்தர் அவர் அனுப்புவோம், யார் வேண்டாலும் அனுப்பலாம் நிர்வாக குழு கூடி. அப்போ ஏதாவது ஒரு நிர்வாகி என்று ஒரு திருத்தம் செய்யலாம் என்று செஞ்சால் தான் கொஞ்சம் சிக்கல் இல்லாமல் இருக்கும் என்று நம்ம கருதுகிறோம். அதுக்கு ஒப்புதல் கொடுக்குறீங்களா? திருத்தம் ஒப்புதல் கொடுக்குறீங்க மாநில. சரி, அடுத்து என்னன்னு கேட்டால், அந்த சொத்து சம்பந்தமான இன்னொரு விவரம் இருக்கிறது. நம்ம சொத்து வாங்குறோம்ல, வாங்குறதுக்கான பத்திரங்கிறது வேற, பிளான் அப்ரூவல் வாங்குறோம்ல அது வேற. சொத்தை வாங்குறதுங்கிறது விற்கிறவனுக்கும் வாங்குறவனுக்கு மத்தியில் உள்ள ஒரு அக்ரிமெண்ட் போடுவோம் இல்லையா, அதில் என்னத்துக்கு வாங்குறோன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. மார்க்க பணிக்காக, சமுதாய பணிக்காக, அதெல்லாம் அவனுக்கு தேவையே கிடையாது. அப்படி குறிப்பிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு சொத்தை வாங்கிட்டு அதை விற்றுட்டு வேற ஒன்றுக்கு நீங்கள் வாங்க முடியாது. நீ அந்த பணிக்கு வாங்கியிருக்க எப்படி விற்பனைலாம் கேட்டு வரும். தமிழ்நாடு தனிநபர் வாங்கும் பொழுது என்னத்துக்குன்னு சொல்லி வாங்கணுமா? நான் ஒரு சொத்தை வாங்குறேன், எனக்காக என் காசில் வாங்குறேன், என்னத்துக்காக வாங்குறேன்ட்டு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை கவர்மெண்ட்டுக்கு. பத்திரப்பதிவுலையோ விற்கிறவன்ட்டையோ வாங்குறவன்ட்டையோ என்னத்துக்கு வாங்குறேன் அவன்ட்டு எதுக்கு சொல்லணும், எனக்கு சொத்து வேணும், நீ விற்கிறேன்னு வாங்குறேன், அவ்வளோ கூட போதும். அதனால் அதில் என்ன வேலை செய்ய போகிறோம், மதரசா நடத்த போகிறோம் என்றோ அல்லது இயக்க பணி நடத்த போகிறோம் என்றோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஜமாத்துக்கு வாங்கிக்கிட்டோம், இது ஜமாத்துடைய சொத்து. நினச்சா அது பள்ளிவாசலும் கட்டுவோம், நினச்சா வீடும் கட்டுவோம், நினச்சா விற்கவும் செய்வோம், வேறு ஒரு பெரிய சொத்து கூட வாங்குவோம், அனாதை நிலையம் கூட கட்டுவோம். அது மாதிரி என்ன செய்யும், இதை விட சிறந்த சொத்து ஒன்று கிடைத்தால் இதை விற்று இன்னும் கொஞ்சம் காசை போட்டு என்ன செய்வோம், பெரிய சொத்து கூட வாங்குவோம்.
அப்போ அதெல்லாம் இருக்க வேண்டியதுனால சொத்து வாங்கும் பொழுது ஒரு விஷயத்தையும் குறிப்பிடாதீங்க. நீங்கள் சொத்தை ஜமாத்துக்கு வாங்கும் பொழுது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துக்காக அவ்வளவுதான், ஜமாத்துடைய சொத்து அவ்வளவுதான். இது அந்த இடம் வந்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய சொத்து என்று தான் வர வேண்டும். சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நாங்கள் ஒரு நல்ல பணி நிபந்தனை தனி நபர்கள் தருவாங்க, வாங்காமல் என்ன செய்வாங்கன்னா அவங்க வந்து ஜமாத்துக்கு சொத்தாக நாங்கள் தரமாட்டோம், இந்த வித்தியாசம் விளங்கிக்கிறேன்னு, நீங்கள் வந்து என்னத்துக்கு அதை பயன்படுத்தினு எங்களுக்கு சொல்லணும், அதில் பத்திரத்தில் குறிப்பிடணும்னு தனி நபர்கள் ஒரு கண்டிஷன் போடுவாங்க. அப்போ என்ன செய்வோம்னு கேட்டால், நம்ம மார்க்க பணிகளுக்காக கல்வி பணிகளுக்காகன்னு குறிப்பிடலாம். ஏன்னா தர்றவர் ஃப்ரீயாவில் தர்றாரு, ஃப்ரீயாக நமக்கு தர்றாரு. ஃப்ரீயாக தரக்கூடிய நேரத்தில் வந்து என்ன செய்கிறாரு, அவர் சும்மா தௌஹீத் ஜமாத்துக்குன்னு போட்டால் நீங்கள் வித்துட்டு வேறு ஏதாவது பண்ணிட்டா நாங்கள் என்ன செய்கிறது, நாங்கள் ஒரு நல்ல காரியத்துக்கு தர்றோம்னு நிபந்தனை போட்டார்களே, ஓசியாக கிடைக்கிறது, ஓசியாக தானமாக தருவார்களே. ஆனால் அப்போ தானமாக தர்றவங்க சும்மா தௌஹீத் ஜமாத்துக்காகன்னு சொல்லும்போது என்ன செய்ய மாட்டாங்க, ஒத்துக்கிற மாட்டாங்க. ஒருத்தர் நான் 5 ஏக்கர் நிலத்தை தர்றேன், அது பள்ளிக்கூடம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி நிபந்தனை போடுறாருன்னு வைங்க, பள்ளிக்கூடம் நடத்துகிற பணிக்காக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்திற்குன்னு என்ன செய்யணும், அவர் கேட்டுக்கொண்டால் நிபந்தனை விதித்தால் என்ன செய்யணும், அதை அப்போ குறிப்பிடலாம். ஏன்னு கேட்டால் நம்ம காசு கொடுத்து வாங்கலை, அவருக்கு ரைட் இருக்கிறது, சும்மா தர்றதுனால அவருக்கு ரைட் இருக்கிறது. காசு கொடுத்து வாங்கும்போது ரைட்டு கிடையாது. அவர் ரூபாய் கொடுத்து வாங்கும்போது நான் என்ன செஞ்சேன், உனக்கு என்ன ரூபாய் வாங்கிட்டு இல்லை வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லிடலாம். அதனால வந்து ஓசியாக கிடைக்கிறதுக்கு தான் என்ன செய்யணும், இந்த கண்டிஷன், அதாவது மார்க்க சமுதாய பணியெல்லாம் குறிப்பிடுறது இருக்கு இல்லையா, ஃப்ரீயாக தரும்பொழுது அவங்க வந்து அது கண்டிஷன் போட்டார்களே. ஆனால் அப்போ அந்த மாதிரி என்ன செய்யணும், குறிப்பிட்டு கொள்ளணும். பள்ளி வாசலுக்கு என்று தருவார்களே. ஆனால் ஒருத்தர் தர்றாரு, இந்த இடத்துல நீங்கள் பள்ளிவாசல் தான் கட்டணும், அப்போ என்ன செய்யணும், பள்ளிவாசலுக்கு தான் கட்ட போகிறோம், நீ நம்பி கொடுத்தா கொடு, பள்ளிவாசல்னு குறிப்பிட மாட்டோம். குறிப்பிட்டா கட்டி முடிச்சோன்னு சுண்ண ஜமாத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுவான், வக்கு போட்டு தலையிட்டுருவான். தேவையில்லாமல் வந்து மக்கள்லாம் கூட்டி இது பள்ளிவாசலாக இருக்கிறதுனால அதிகமான மக்கள் எந்த பக்கம் இருக்கிறாங்களோ அதில் ஒப்படைச்சிடன்னு சொல்லிட்டு போயிடுவான். அப்படின்னு புரிய வச்சு மார்க்க பணிக்காண்டி எழுதிக்கிடுவோம். அது நாங்கள் பள்ளிவாசல் செய்வோம், மார்க்க பணியாக்கான்னு சொல்லி குறிப்பிட்டால் போதுமான்னு கேட்டு அப்படி எழுதி கொள்ளலாம். ஆனால் சொத்தை நம்ம ஜமாத்துக்குன்னு வாங்கக்கூடிய நேரத்தில் எந்த ஒரு கண்டிஷனுமே கிடையாது. ஜமாத்துக்காகன்னு சொன்னாலே போதும், என்ன செய்ய போகிறோம் என்பதை எதுக்கு எதில் சொல்ல தேவையில்லை, சொத்து வாங்கும்போது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தனி நபர் வாங்கினாலும் சரி, அது மாதிரி வந்து வாடகைக்கு எடுக்கும்போது வாடகை கொடுக்குறவங்க ஒரு கண்டிஷன் போடுவான், கடை வைக்கிறதுக்குன்னு கேட்டால் கடை தான் வைக்கணும், குடி இருக்கிறதுக்கு கேட்டால் குடி தான், வாடகைக்கு அப்படி கண்டிஷன் போடலாம். அவன் கண்டிஷன் போட்டால் குறிப்பிடுவோம். கண்டிஷன் இல்லாமல் விலை கொடுத்து வாங்குறதுக்கு எந்த கண்டிஷனும் நம்மளா போய் சேர்த்துறோன்னு வைங்க, வேற ஒன்றுக்கு நீ மாற்ற இயலாது. 2 கண்டிஷனை போய் எழுதி விட்டீங்கன்னு சொன்னால் வேற ஒரு அதை விட ஒரு சிறந்த பணிக்கு நம்ம செய்யும் பொழுது அது என்னவாக, அது பாதிக்கக்கூடியதாக போயிடும். அதனால் பத்திரத்தில் என்ன குறிப்பிடணும், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துக்காக அப்படின்னு போட்டு பொருளாளர்னு போடணுமா, பொருளாளர் இல்லாமல் வேற ஒருத்தரை போடுறீங்கன்னு வைங்க, பொருளாளர்னு போட்டால் பத்திரத்தில் சும்மா சாதாரணமாக போட்டுடலாம். பொருளாளர் போடாமல் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துக்காக மாவட்ட தலைவர் அப்படின்னு போட்டிங்கன்னு சொன்னால் மாநில தலைமையின் ஒப்புதல் பெற்று மாவட்ட தலைவருக்காக போடணும். ஏன்னா ஒப்புதல் பெறணும், பைலாவில் எழுதிடுவோம்ல, பைலா நாளைக்கு பேசும். பொருளாளர் வந்து விதியில் இருக்கிறதுனால அது சும்மாவே போட்டுடலாம். வேற நிர்வாகி பேரில் பதிவு பண்ணுறதா இருந்தால் அந்த வாசல் எப்படி போடணும், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்திற்காக அதனுடைய தஞ்சை மாவட்ட, ராமநாதபுரம் மாவட்ட, மதுரை மாவட்ட தலைவருக்கு மாநில தலைமையின் ஒப்புதல் பெற்று அப்படின்ற என்ன செய்யணும், அந்த வார்த்தைக்கு டிராப்ட் உங்களுக்கு அனுப்பிடுவோம். வாங்குறதா இருந்தால் டிராப்ட் அனுப்பிடுவோம். புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி இதை விளங்கி வைத்துக் கொள்ளுங்கள். இது அடுத்து அப்ரூவல் பண்ணுறோம்ல, போய் அப்ரூவல் வாங்குகிறோம், அரசாங்கத்தில் போய் இடத்த கட்டடமாக ஆக்கணும். கட்டடமாக கட்டணுங்கும் போது தான் அப்ரூவல் பிரச்சனை வரும். இடமாக போட்டு வச்சுருந்தோம்னா அப்ரூவல் பிரச்சனை வராது. கட்டடமாகவே வாங்கியிருந்தோம்னு சொன்னால் வாங்கும்போது கட்டடமாக இருந்துச்சுன்னு வைங்க, அப்ரூவல் மேட் ஒன்றும் வராது. இடிச்சிட்டு கட்டினா அப்ரூவல் பிரச்சனை வரும். அப்போ ஒரு இடத்துல பில்டிங் வேலை செய்யக்கூடிய நிலை வரக்கூடிய நேரத்தில் அப்போ அந்த ஊரில் உள்ள பஞ்சாயத்து போர்டு, முனிசிபாலிட்டி, மாநகராட்சியில் என்ன செய்யணும், அனுமதி வாங்கணும். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு விதமான விதிமுறைகள் வைத்திருப்பார்கள். அந்த விதிமுறைகள்லாம் கவனத்தில் கொண்டு அந்த ஊரில் என்ன விதிமுறை இருக்கிறது, எந்த கிரவுண்டில் போனால் வரி கம்மியாக வரும் என்பதையெல்லாம் கவனத்தில் கொண்டு அதுக்குரியவர்கள்ட்ட ஆலோசனை பெற்று என்ன செய்யணும், அந்த ஃபார்முலா பிரகாரம் கமர்ஷியல் மாதிரி காட்டிங்கன்னா அதிகமாக வரி போட்டு விட்ருவான். வருஷம் கட்டுற வரியை ரொம்ப அதிகமாக போயிடும். அப்போ அந்த மாதிரி போடாமல் என்ன மாதிரி போட்டால் அந்த பஞ்சாயத்து விதிமுறை எடுத்து பார்க்கணும். ஒவ்வொரு முனிசிபாலிட்டிலையும் ஒரு விதி வச்சிருப்பான். அதில் வரும்பொழுது எந்த கிரவுண்டில் போனால் நமக்கு அதிகமான வரி கட்ட வேண்டி வராது என்று பார்த்து அதுக்கு ஏற்றவாறு என்ன செய்யணும், அப்புறம் வாங்கணும். வாங்கும் பொழுது எக்காரணம் கொண்டு நம்ம கட்டுற பள்ளிவாசல் தான், பள்ளிவாசல் குறிப்பிடக்கூடாது. இல்லை விளைக்கணும், பள்ளிவாசல் தான் நம்ம கட்டினாலும் இது பள்ளிவாசலுக்காக பொருள்னு கேட்டீங்கன்னு வைங்க, அதில் 2 சிக்கல் வரும். ஒன்று என்னன்னு கேட்டால், பள்ளிவாசல் கட்டுறதுக்குண்டு ஒரு இடத்துல கோயில் கட்டுறாங்கன்னு வைங்க,
நினச்ச இடத்துல கோயிலை கட்டிடலாம். யாரும் வந்து நம்ம நாட்டில் அப்படி நடைமுறை சட்டம் இருக்கிறது. சட்டம் இருக்கிறனால தான் வந்து பள்ளிவாசலுக்கு அப்படி கிடையாது. அதுக்கு வந்து யாராவது அப்ஜெக்ஷன் பண்ணாங்கன்னா அனுமதி இல்லைன்னு சொல்லலாம். அப்படி இருக்கு ரூலு. அதனால தான் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் கூட குறிப்பிட்டாங்க, இந்த ரூலை நாங்கள் மாற்றிடுவோம், இந்த மாதிரி பள்ளிவாசலுக்கும் கோயில்களுக்கு போல பொது சட்டம் கொண்டு வருவோண்டாங்க. அவங்க தோற்று போயிட்டாங்க. தேர்தல் அறிக்கையில் சொல்கிற அளவுக்கு சட்டம் பாரபட்சமாக இருக்கிறது. கோவில் எந்த இடத்துல வேணாலும் கோயில் கட்டி கொள்ளலாம். பள்ளிவாசல் கட்டுறதா இருந்தால் அதுக்கு என்ன செய்வான், பள்ளிவாசல் அப்ரூவல் கேட்டிங்கன்னா அந்த இடத்துல ஒரு போர்டு எழுதி வையும்பான். 2 வருஷத்துக்கு கிடக்கணுமா அந்த போர்டு. இது பள்ளிவாசல் குறி எவனா ஆட்சேபிக்கிறாங்களான்னு பார்ப்பாகலாம். ஒருத்தர் ஆட்சேபிக்காட்டி தான் உங்களுக்கு அனுமதி தருவோம் வாங்க. பள்ளிவாசல்னு போனீங்கன்னா இப்படியெல்லாம் நிறைய தேவையற்ற கண்டிஷன் எல்லாம் போட்டு கடைசியில் வந்து தகராறு வரும், கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, வகுப்பு கலவரம் வந்துடும். அதனால் உங்களுக்கு இந்த இடத்துல பள்ளிவாசலுக்கு அனுமதி இல்லைம்மா. எந்த இடத்துல கட்டினாலும் எவனை ஆட்சேபிக்காமல் இருப்பானா? பள்ளிவாசல்னா மாற்று மதத்தில் இந்து முன்னணிக்காரன் ஆட்சேபிச்சிருவான். நம்ம தௌஹீத் ஜமாத் பள்ளிவாசல்னா மற்ற எப்போன்னு காத்துக்கிட்டு இருக்கிறான். ஒரு ஆட்சேபனை கடிதம் போனால் போதும் அனுமதி இல்லைன்றாங்க. அப்போ இவ்வளோ பெரிய விதிமுறைகள்லாம் இருக்கிறதுனால நீங்கள் பள்ளிவாசல் கட்டுறதா இருந்தால் பள்ளிவாசல்னு சொன்னால் சிக்கலாக போயிடும். அது கட்டவே இயலாது. வணங்குதா? ஒரு ரிஜெக்ட் பண்ணிட்டான்னு சொன்னால் அது மாற்றி கீத்து கொண்டு வருவதற்கு பெரிய முயற்சி எடுக்க வேண்டி வந்துடும், முடியாமல் கூட போயிடும். அப்போ இடமா தான் கிடக்கும். அதனால இது ஒரு சிக்கலாயிரும். அப்படி தப்பி தவறி பள்ளிவாசலை கட்டி முடிச்சிடுவோன்னு வைங்க. முடிச்சோன்னு என்ன செய்வாங்க, நான் வக்ஃப் போர்டிலேருந்து நோட்டீஸ் அனுப்பி உங்கள் பள்ளிவாசல் நீங்கள் கட்டியிருக்கிறீங்க, வக்ஃப் போர்டில் பதிவு பண்ணிடுங்கம்பாங்க. பதிவு பண்ணிக்கிறோமா, உங்கள் பள்ளிவாசல் தேர்தல் நடத்தணும், நாங்கள் வந்து தேர்தல் நடத்த வருவோம்பாங்க. ஊர் மக்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுமாங்க. நம்ம தௌஹீத் மக்கள்கிட்ட கஷ்டப்பட்டு வாங்கின காசை வச்சு பள்ளிவாசல் நடத்தி நம்ம 50 பேர் இருப்போமா, 500 பேர் கூட்டி வச்சுக்கிடுவாங்க. நம்ம 50 தௌஹீத்வாதி 500 குராபிகளை கபர் வணங்கி ஒன்றா வச்சுக்கிட்டு எலெக்ஷன் நடத்துகிறோன்னு சொல்லி பள்ளிவாசலத்தை அவன்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்போ பள்ளிவாசல் என்ற பெயரில் நீங்கள் வந்து ரெக்கார்டில் அப்ரூவல் வாங்கும் பொழுதோ அது மாதிரி பிளான் போடும் பொழுதோ அப்படி காட்டினீங்க என்று சொன்னால் அது என்னவாயிரும், கட்டக்கூடிய நேரத்தில் அது வக்ஃப் போர்டு தலையிடுவதற்கான வாய்ப்பு வந்து இருக்கிறது. தலையிட்டால் நம்ம எதுக்காக வேண்டி இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பள்ளிவாசலை வாங்கினோமோ அது நம்மளை விட்டு போயிடும். அதனால என்ன செய்யணும், அப்ரூவல் கேட்கும் பொழுது எங்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய மர்கஸுக்காக, மர்கஸ்னா என்னென்னு கேட்பான். மர்கஸ்னா அலுவலகம்னு விளக்கம் சொல்லிக்கிறேன் வாயினால். மர்கஸுக்காகன்னு கேட்டு, மர்கஸ்னா என்ன, மர்கஸ்னா ஆஃபீஸ். எங்கள் ஆஃபீஸை வந்து எங்கள் ஜமாத்தில் வந்து ஆஃபீஸை மர்கஸ் தான் சொல்லுவோம். இப்படி மர்கஸ்னு அரபி வார்த்தையை போட்டுவிட்டால் பல விஷயங்கள் பின்னாடி நமக்கு உதவும். நம்ம கொடுக்குறது விளக்கம் ஆயிக்கணும். அது அலுவலகம்னு தமிழில் போடாமல் என்ன செய்யணும், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய மர்கஸுக்காகன்றன. மர்கஸ்னா என்னடா என்ன செய்யணும், அலுவலகம். அப்படி ரொம்ப எழுதுங்கண்டு வற்புறுத்தினாண்டா அலுவலகம்னு என்ன செய்யணும் போட்டுற வேண்டியதான். அலுவலகம் கட்டணும். நாங்கள் ஒரு இயக்கம், நாங்கள் செயல்படுவதற்கு ஒரு ஆஃபீஸ் வேணும் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் என்ன செய்யணும் அப்ரூவல் வாங்கினா மறுக்க முடியாது. ஒவ்வொருத்தரும் வீடு கட்டுறதுக்கு அனுமதி இருக்கிற மாதிரி ஒரு கட்சிக்கு அலுவலகம் கட்டுறதுக்கு அனுமதி இருக்கிறது. அதுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண முடியாது, கண்டிஷன்லாம் பண்ண முடியாது. அப்படி இப்படி செய்யலாம், நமக்கு ஸ்பெஷல் விதி போட முடியாது. எல்லாருக்கும் என்ன விதி அந்த விதி தான் நமக்கு வரும். ஒரு கடை கட்டுறதுக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கு என்ன ரூல் இருக்கிறதோ அதைத்தான் நமக்கும் சொல்ல முடியுமே தவிர நீ அலுவலகம் கட்டக்கூடாது போர்டு எழுதி போடலாம் கேட்க இயலாது. எங்கே வேணால் நான் அலுவலகம் கட்டுவேன். நான் ஒரு இயக்கம் வச்சுருக்கேன், இயக்கத்தின் மேலே சொத்து சட்டப்படி வாங்கியிருக்கிறேன், அரசாங்கத்துக்கு வரி செலுத்தி பத்திரத்துக்கு வரி செலுத்தி நான் அந்த சொத்தை வாங்கியிருக்கிறேன். அதில் அலுவலகம் கட்டுறதுக்கு நீ என்னடா கட்டக்கூடாதுன்னு சொல்கிறேன்னு கேட்டுப்படலாம். எந்த பஞ்சாயத்தில் என்ன செய்ய முடியாது, முஸ்லீமே இல்லாத ஒரு ஊரில் போய் கூட நம்ம என்ன செய்யலாம், அலுவலகத்தை கட்டலாம், காட்டில் கூட கட்டலாம், எவனும் கேட்க இயலாது. அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால அலுவலகத்திற்காக மர்கஸ் போடுங்க. மர்கஸ்னா புரியாது, என்ன வேற எங்களுக்கு தெரியலைன்னு சொன்னாங்க, அலுவலகம் போட்டுக்கிறங்க. முடிஞ்ச அளவுக்கு அதிலே ஓட்ட பாருங்கள். முடியாட்டி என்ன செய்யுங்க, அலுவலகம்னு போட்டால் அது பார்த்துக்கலாம். அலுவலகம்னு போட்டோம்னு சொன்னால் அலுவலகத்துக்கு அனுமதி வாங்கி அலுவலகத்தை என்ன செய்ய வேண்டியது, கட்ட வேண்டியது தான். கட்டிக்கிட்டு முடிச்சுட்டு தொழுகை நடத்தும் போது, தொழுகைகள்லாம் நடத்தக்கூடிய நேரத்தில் கூட உடனே பள்ளி வாசல் திறப்புல அப்படி போட்டு பண்ணி ஆட்சேபணம் பண்ணாண்டா ஆர்டிஓ சன்னை குழப்பி விட்டுருவாங்க. நீங்கள் வாட்டுக்கு அலுவலகம்னு கட்ட வேண்டியது, கேஷுவல் அது வாட்டுக்கு தொழுகை நடந்துக்கிட்டே இருக்கணும். அது வாட்டுக்கு என்ன செய்யணும், மக்கள் வரணும் போகணும். ஏன்னா அது கேட்டான்னு சொன்னால் அலுவலகத்துக்கு வரும்போது தொழுகை நேரம் தான் தொழுவோம், போய் வேலையை பார்த்துக்கிட்டு. அலுவலகம் இது, அந்த தொழுகை நேரத்தில் ரோட்டில் கூட நாங்கள் தொழுவோம். தொழுகை நேரத்தில் உட்காந்துருந்தா என்ன செய்வோம், தொழுகை நடத்திக்கிடுவோம், அலுவலக பணியை நாங்கள் பார்த்துக்குருவோம். இன்றைக்கி அலுவலக பணியை நாங்கள் பார்த்துக்குருவோம் அப்படின்னு என்ன செய்யணும், அதை சொல்லணும். அப்படியே ஒரு 3 மாதம் 6 மாதம் ஆன பிறகு அது வந்து தொழுகை தலம்னு ஆயிருமா, அப்புறமேல் போடப்பட்டாலும் சரி ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அப்படி ஒரு 6 மாதம் ஒரு வருஷம் ஓடின பிறகு நீங்கள் இது பள்ளிவாசல்லே போட்டாலும் நடந்து முடிஞ்ச ஒன்றில் என்ன செய்ய மாட்டாங்க, வந்துக்கிட்டு பள்ளிவாசலில் கரெக்டாக பஞ்சாயத்தை போய் என்ன செய்வான், ஒரு வருஷமாக இருக்காங்க வேலை பார்த்து போங்களான்னு விரட்டி விட்டுருவான். எவனா ஆட்சேபனை பண்ணனா. அப்போ ரெக்கார்டில் என்ன செய்யக்கூடாது, பள்ளிவாசல்னு காட்டக்கூடாது. நடைமுறையில் வந்து கிராஜுவலாக கொண்டு வரணும், படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அது என்ன செய்யணும், பள்ளிவாசல் மாதிரி ஆக்கி கொண்டு வரணுமே தவிர எடுத்தவனை குழாயை கட்டி மைக்க கட்டி பள்ளிவாசல் திறப்புலா நோட்டீஸ் அடித்து போட்டிங்கன்னு வைங்க, கட்டும்போது உள்ள மாதிரியான பஞ்சாயத்தை திறக்கும் போது உண்டாக்கி விட்டுருவான். இது பள்ளிவாசலில் பிரச்சனை இருக்கிறது,
ஆர்டிஓ விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருவான், அதை கெடுத்து விட்டுருவான். அதனால் வந்து இந்த இதை ஒரு நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அனுமதி வாங்கும் பொழுது இந்த பள்ளிவாசல் வார்த்தையை குறிப்பிடக்கூடாது, மதரசான்னு குறிப்பிடக்கூடாது. மதரசாவிலும் வக்கு போட்டு தலையிடலாம். மதரசா, தர்கா, பள்ளிவாசல் இதுலையும் என்ன செய்யலாம், வக்கு போட்டு தலையிடலாம். அப்போ தர்காவை நம்ம டாபிக் தர்கா வராது. ஒரு மதரசாவே நம்ம கட்டுறதா இருந்தால் கூட அலுவலகம் தான் நீங்கள் போட்டுக்கிறணும். மதரசாண்டு போட்டிங்கன்னா மதரசாண்டா வக்குஃபு சொத்தது, நீங்கள் வக்குஃபில் பதிவு பண்ணுங்கம்பாங்க. அது நிர்வாகி யாருங்கிறத வந்து நாங்கள் வந்து நின்று நடத்துவோம்பாங்க. கடைசியில் என்ன வாயினேன், இந்த அகலதீஸ் பள்ளிவாசல்லாம் நிறைய ஊர்களில் சுன்ன ஜமாத்துக்காரங்க கையில் போச்சு. அவங்க தௌஹீதுக்காக தான் கட்டினாங்க. பள்ளிவாசன் போட்டு என்ன செஞ்சாங்க, ரெக்கார்டு வரைக்கும் ஆக்கி வச்ச உடனே கடைசியில் என்ன ஆச்சுன்னா அந்த பள்ளிவாசல்கள்லாம் இந்த பாண்டிச்சேரி அகலதீஸ் பள்ளின்னு பேராக இருக்கும், அது மதுஹபுக்காரங்க கையில் இருந்துக்கிட்டு இருக்கீங்க, தேர்தல் நடத்தி இப்படி கைப்பற்றி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி வரக்கூடாது என்று சொன்னால் நீங்கள் வந்து அலுவலகம் என்று தான் போட்டு என்ன செய்யணும், அப்ரூவல் வாங்கணும். பிளான் பண்ணும்போது பத்திரத்தில் கிடையாது. பத்திரத்தில் அலுவலகம்லாம் சொல்ல தேவையில்லை. எங்களுக்கு சொத்து காலி இடமா கூட போட்டு வச்சுருப்போம், அப்புறம் விற்று கூட வேறு ஒன்று வாங்குவோம். சொத்து வாங்குறோன்னு நிறுத்திக்கிறங்க. பஞ்சாயத்து போர்டில் முனிசிபாலிட்டி அப்ரூவல் வாங்கக்கூடிய நேரத்தில் அலுவலகம் என்று மாத்திரம் என்ன செய்யணும், பயன்படுத்தி கொண்டீர்களே ஆனால் அது என்னவா வேண்டாம் ஆக்கிக்கிறலாம். இது வரைக்கும் என்ன கேட்டீங்க, அதாவது லெட்டர் பேடு புக்கு அதெல்லாம் பள்ளிவாசல் அப்ரூவலை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். ரசீது புக்கு அதெல்லாம் பள்ளிவாசல் இருக்குன்னு வைங்களேன், அவன் வந்து கேட்பான் என்ன பள்ளிவாசல்னு சொல்லி. அப்படியே அந்த பையன் அவனை நடவடிக்கை இருப்போம் சார், அவர் செஞ்சிட்டார் பள்ளிவாசல் அப்படின்னு இருக்க வேண்டியது. அவனதா என்ன செஞ்சுக்கிறேன்னு, நம்ம நாட்டில் எல்லாத்துக்கும் வழி இருக்கிறது. அது என்ன செஞ்சிருந்தேன்னா பள்ளிவாசல் இல்லை, இது வந்து அலுவலகம் தான். அந்த பையனை வந்து அடிக்கணும், தப்பாக அடிச்சுனா சார் வந்து நடவடிக்கை இருக்கும் சார், நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம், பள்ளிவாசல் கிடையாது அலுவலகம் தான் வேண்டியதான். வழங்குதா, அதுக்கெல்லாம் வழி இருக்குது. அப்படி சந்திக்கும் போது கேட்டுக்கிறங்க. எல்லாத்துக்கும் நம்ம நாட்டில் என்ன இருக்குது, அது அப்படி சட்டத்தை அப்படி போடுறான்ல தேவையில்லாமல். கோயில் கட்டுற மாதிரி பள்ளிவாசலும் ஈஸியாக்கி விட்டான்னு நம்ம எப்படி செய்ய போகிறோம். அவன் தேவையிட்ட கெடுபடி பண்ணும்போது நம்மளும் என்ன செய்யணும், அந்த ரூப்பில் அது நுழைஞ்சிக்கிட்டு நம்மளும் தப்பிச்சு ஓடி போயிட வேண்டியதான். எல்லாரும் தப்பிக்கிற மாதிரி நம்மளும் என்ன செய்யணும், தப்பிச்சுக்கிறேன். லெட்டர் பேடை காட்டினா லெட்டர் பேடு எங்கே இல்லையா, யாரோ செஞ்சுருக்காங்கன்ற வேண்டியதான். அவனுங்கதா அது இப்போ பள்ளிவாசல் நடத்துறீங்களான்னு கேட்டால் பள்ளிவாசல் கிடையாத. லெட்டர் பேடி எவன்டால் பிரஸில் கொடுத்தா நீங்கள் கூட அடிச்சிடலாமா சார், இது பெரிய மேட்ரா, இது யார் வேணால் அடிச்சு தருவானே, எங்களுக்கு எதிரி அடிச்சிருப்பான் போல இருக்குன்னு போயிட வேண்டியதான். அவனுங்கதா அப்புறமேல அதே மாதிரி செஞ்சுக்கிறலாம். இது யாபத்துக்கு வச்சுக்கணும். வழங்குதா, அப்படிலாம் சிபிஐ மாதிரிலாம் துருவித்தீர்லாம் வரமாட்டாங்க. ஒரு மேலோட்டமாக வரும், அதோட ஓஞ்சு போயிடும். இது பெரிய விஷயம் கிடையாது. சரி, இதோட நிறுத்தி. இப்போ பஞ்சாயத்து விஷயங்கள், அதாவது நம்ம ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் நம்பி பல விஷயங்களுக்கு நம்மை அணுகுகிறார்கள். அணுகிறதுல வந்து 4 விதமாக அணுகக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும். ஒன்று வந்து அவங்க இந்த பங்காளிகள் என்ற வகையில் உள்ள பிரச்சனை நம்மள்கிட்ட வரும். மோசடி பிரச்சனை இல்லை, ஒரு சொத்து அண்ணனுக்கு உள்ளதா, தம்பிக்கு உள்ளதா, அக்காவுக்கு உள்ளதா, தங்கச்சிக்கு உள்ளதாங்கிற மாதிரியான ஒரு விவகாரம் வந்து இதுக்கு மார்க் அடிப்படையில் எங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லுங்கள், எங்கள் அண்ணன் வச்சுக்கு தரமாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் வறுமையானால் இது வந்து மார்க்கத்தில் இதுக்கு தீர்வு இருக்குது. இதுக்கு நீங்கள் சுயமாக பஞ்சாயத்தெல்லாம் பண்ண தேவையில்லை. இது மாதிரி பஞ்சாயத்து வறுமையானால் ஜமாத்துடைய தலைமையில் ஃபத்வா பகுதிக்கு நீங்கள் ஃபத்வா குரூப்புக்கு என்ன செய்யணும், அந்த மனுவை வாங்கி கொண்டு நாங்கள் மார்க்க தீர்ப்பு கேட்டு அதன் அடிப்படையில் உங்களுக்கு பதில் சொல்கிறோம் அப்படின்னு பெண்டிங்கில் வைத்துக்கொண்டு தலைமைக்கு இன்னென்ன சொத்து இந்த மாதிரி இருக்கிறது, இவர் இறந்து விட்டார், அதில் இன்னென்ன மாதிரி வந்து வாரிசுகள் இருக்கிறாங்க, இதில் யார் யாருக்கு எவ்வளோ பங்கு மார்க் அடிப்படையில் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்குரிய ஆதாரத்தோடு இந்த ஃபத்வா உங்களுக்கு அனுப்புவாங்க. 2 பார்ட்டியும் கூப்பிட வச்சு, அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுறீங்களா, கட்டுப்பட்டால் இந்த தீர்ப்பு, மாட்டேன்னா எங்கள் கோர்ட்டில் போய் பார்த்துக்க, நீ அல்லாஹ் சொல்கிற நீன்னு கேட்குறியா, அப்போ உனக்கு கூட இருந்தாலும் நீ உனக்கு பாதிச்சாலும் நீ ஒத்துக்கிறேன்னு, உனக்கு பாதிப்பாக இருந்தாலும் ஒத்துக்கிறீங்களான்னு முதல் சஸ்பென்ஸாக கேட்டு உறுதிமொழி வாங்கி கொண்டு இப்படி தான் மார்க்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி இதை தீர்த்து வச்சிடலாம். பெரிய கஷ்டம் ஒன்றும் கிடையாது மார்க். ஆனால் நீங்கள் மார்க்கத்தை இஷ்டத்துக்கு ஒன்று செஞ்சிடாமல் எழுதி பேப்பராக வாங்கி வைத்துக்கொண்டு அந்த காப்பியை 2 பேருக்கு ஆளுக்கு ஒன்று கொடுத்து அதன் அடிப்படையில் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு எங்களோட சொத்து இந்த மாதிரி பிரச்சனை வந்தது, மார்க் ஃபத்வா கேட்டோம், அந்த ஃபத்வாவின் அடிப்படையில் எங்களுக்குள்ள சொத்து பிரச்சனை இந்த மாதிரி தீர்த்து கொண்டோம். இது பங்காளிகளுக்கு உரிய. பங்காளின்னா வந்து வாரிசு முறையில் உள்ள பங்காளியாக இருக்கலாம், அல்லது நம்மளாக ஏற்படுத்தி கொடுத்த தொழில் பங்காளி, இந்த மாதிரி கூட்டாளிகளாக இருக்கிறோம் இல்லையா, அது மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் வரும் பொழுது இதை வந்து ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், தீர்த்திடலாம். அடுத்து என்னென்னு கேட்டால் இது ஒரு வகை, என்ன அவன் ஏமாற்றிட்டான், விசா வாங்கி தர்றேன்டான், வெளிநாட்டு வேலை வாங்கி தர்றேன்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து பாதிக்கப்பட்டவன் நம்மளை வந்து அணுகுவான். நம்ம வந்து அரசாங்கம் ஒன்றும் நடத்தலை, இதில் நம்ம வாங்கி கொடுக்க இயலுமா, நமக்கு வாங்கி கொடுக்க முடியாது. ஒருத்தன் ட்ராவல் ஏஜென்ட் வச்சுருக்கிறான், துபாய்க்கு அனுப்புகிறான்னு சொல்லி ரூபாய் வாங்கிவிட்டு துபாய்க்கு அனுப்பாமல் பாஸ்போர்ட்டையும் கொடுக்காம கொடுத்த ரூபாயும் திருப்பி கொடுக்காம இழுத்தடிக்கிறான்னு ஒரு கம்ப்ளைண்ட் வருது. இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் வறுமையானால் அதை வந்து நம்ம ஒரு இழுத்து கொண்டாந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி அவனை போய் அடிக்க முடியுமா,
நம்மளால் ஏதாவது செய்ய முடியுமா? அதான் ஒன்றும் முடியாது. அப்போ அந்த மாதிரி இருக்குமையானால் உங்களுடைய நிலைமையை நீங்கள் என்ன செய்யணும், எடை போடணும். அந்தந்த மாவட்டத்தில் உள்ள உங்களுடைய வலிமை என்ன? வலிமை என்று சொன்னால் நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் போய் இந்த மாதிரியான ஒரு மோசடிக்கு காரியம் சாதிக்க இயலும் என்கிற அளவுக்கு உங்களுக்கு நல்ல சில மாவட்டங்களில் வலுவான கிளைகள் இருப்பாங்க, அதிகாரிகள்லாம் நம்மளை புரிஞ்சு வச்சுருப்பாங்க. நம்ம போய் தனியார் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதை விட நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா என்னவாக அது கொஞ்சம் வெயிட் கொடுப்பாங்க என்கிற அளவில் நீங்கள் இருப்பீர்களேயானால் சம்மந்தப்பட்டவனை போய் அணுகணும். இந்தாப்பா இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துருக்குற திருப்பி கொடுக்குறியா, நாங்கள் வேறு மாதிரி சட்ட நடவடிக்கை எடுக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி முதல்ல அவன்கிட்ட கூப்பிட்டு பேசணும்னு சொன்னால் பல ஊர்களில் கொடுத்துட்றான். அவனாக போய் கேட்கும்போது மாட்டேங்கிறவன் என்ன செய்கிறான், நம்ம போய் கேட்கும்போது ஆக ஒரு இயக்கம் தலையிட்டு இருக்கிறது, இது பெரிய பிரச்சனையாகி போயிடும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம அந்த அந்த பாதிக்கப்பட்டவருக்காக வேண்டி நியாயம் கேட்டு காவல்துறையில் கம்ப்ளைண்ட் மோசடி வழக்கு பதிவு செஞ்சு நம்ம ஒரு மக்கள் திரளோடு என்ன செய்யணும், அவன் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வற்புறுத்தணும் என்று சொன்னால் கண்டிப்பாக என்ன செய்வாங்க, அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பாங்க. தனி நபர்கள்ட்ட பணத்தை வாங்கிட்டு அந்த மாதிரி நியாயம் வழங்க மறுக்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி அதிகாரிகள் கூட ஒரு இயக்கம் தலையிட்டுருச்சுன்னு சொன்னால் அவன்கிட்ட ரூபாய் வாங்கிட்டு என்ன செய்ய மாட்டாங்க, அவனுக்கு சாதகமாக நடக்க மாட்டாங்க. வேறு இதில் தௌஹீத் ஜமாத் வந்துருச்சு, பிரச்சனை நாடுபுறம் கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு அந்த அதிகாரி என்ன செய்வாங்க, பயப்படுவாங்க. இப்படி தான் செய்து கொள்ளணுமே தவிர உடனே ஆளை தூக்கிட்டு வச்சு கட்டி வச்சு அடித்து உதச்சி கொடுக்குறியா இல்லையா, இந்த விளையாட்டு நம்ம ஜமாத்தில் செய்யவே கூடாது. கட்ட பஞ்சாயத்துக்கு நம்ம ஜமாத்துக்கு என்ன இல்லை, எல்லாமே சட்டப்படி நீங்கள் செய்யுங்க. அந்த சட்டப்படி செய்ய முடியும். நம்ம மாநில தலைமைக்கு எத்தனை புகார்கள் வருகிறது, எவ்வளோ பணம் கொடுத்து ஏமாந்தவன்லாம் அணுகிறான். அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், நம்முடைய அந்த செல்வாக்கை பயன்படுத்துகிறோம் அதிகாரிகள் மட்டத்தில். அவன்கிட்டையும் சொல்லி ஒரு பெரிய எங்கள் ஜமாத்தில் புகார் வந்திருக்குது, நீ நியாயம் வழங்கலைன்னு சொன்னால் வேறு விதமான நடவடிக்கைகள்லாம் வரும் என்று அந்த மாதிரி சொல்லியே என்ன செஞ்சுருக்கிறோம், நிறைய பேருடைய இதில் வாங்கி கொடுத்துருக்குறோம். அது இயலுமாக இருந்தால் அதை செய்யுங்க. நீங்கள் பலவீனமாக அந்த மாவட்டங்களாக இருப்பீர்களேயானால் இப்படி ஒரு வழக்கு வந்திருக்கிறது, இதை எங்களுக்கு அதை ஒன்றும் செய்ய முடியலை என்று மாநிலத்துக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி அனுப்பிடுங்க. மாநிலம் தலையிட்டுக்கணும். அந்த மாதிரி அவன் நியாயம் வாங்க வேண்டியிருக்குது, ஒருத்தன் பாதிக்கப்பட்டிருக்கிறான், உங்களுக்கே இந்த மாதிரி அதிகாரிகளை சந்தித்து அந்த நியாயத்தை வாங்கி கொடுக்க இயலும் என்று இருந்தால் சம்மந்தப்பட்ட பார்ட்டிகிட்ட பேசி தௌஹீத் ஜமாத் தலையிட்டு அவனும் பயப்படுவான் என்கிற மாதிரியான ஒரு நிலைமை இருந்தால் நீங்கள் தலையிட்டு நியாயம் வாங்கி கொடுங்க. முடியாத விஷயங்களாக இருந்தால் இதில் இந்த மாதிரி வருது, ஏமாற்றப்பட்டிருக்கிறான் உண்மையாக தெரிகிறது, இதில் தலைமை தலையிட்டு அவங்களால என்ற உதவிகளை செய்யுங்கன்ட்டு அனுப்பி விட்டீங்கன்னா அந்த பஞ்சாயத்தை தலைமை நெஞ்சிறேன் முடியும்னா அதுவும் முடியும்னு சொல்லலாமல் அரசாங்கம் நடத்தலை. அது யார் எதிர்பார்த்து யார் என்ன எல்லாத்தையும் அனுசரித்து ஒரு 75% வெற்றி பெறலாம், ஒரு 25% ஃபெயிலியராகவும் போயிடலாம். ஏன்னா சொல்ல முடியாது, அவன் ஓட்டாண்டியாக இருப்பான், வாங்கணும் நெசமாக இருக்கும். இப்போ இருக்காது, என்ன செய்வாங்க, வாங்கணும் நெசமாக இருக்கும். அவன் அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் இருப்பான், போலீஸ் கை வைப்பானா? திமுக ஆட்சியாக இருந்தால் திமுகவுடைய பிரமுகராக இருப்பான், அதை உங்களோட வேலையை பார்த்துட்டு போயிடுவானா இல்லையா? அப்போ நீ ஏமாந்துன்னு அதான் செய்ய முடியுமே தவிர நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், கேஸ் போட சொல்லலாமே தவிர எல்லாத்தையும் வாங்கி கொடுப்போம்லாம் சொல்ல முடியாது. நமக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு செய்யலாம். நம்ம ஒரு அரசாங்கம் நடத்தவில்லை என்பதை இரண்டாவது விஷயமாக கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான விஷயத்துக்கும் வருவார்கள். அடுத்து என்னென்னு கேட்டால், நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் முடிஞ்சு பெரிய விஷயம் பெரும்பாலும் வருவோம். நம்ம சகோதரர்களுக்கு மத்தியில் உள்ள அடிச்சான் முடிச்சான் தகராறு, திட்டினான் பேசினா அடிச்சு, இந்த மாதிரி காசு சம்பந்தம் இல்லாமல் அந்த மாதிரி பஞ்சாயத்தில் நீ அப்படி சொல்லிட்டான் இவன் இப்படி சொல்லிட்டான், நிர்வாகிகளுக்கு கிளை நிர்வாகிகளுக்குள்ளோட பஞ்சாயத்து வரும், தலைவர் எல்லாரும் சண்டையாக போயிடும். இவரும் கொஞ்சம் கடுமையாக பேச அவரும் கடுமையாக பேச அது ஒரு பஞ்சாயத்தாக என்ன செய்வாங்க, ரெண்டு பக்கம் திருப்பிட்டு இருப்பாங்க. அதை விசாரிக்கணுங்கிற ஒரு நிலைமை மாவட்டத்துக்கு வரும். அது மாதிரி மாவட்டத்தை விசாரிக்கிற நிலைமை மாநிலத்துக்கு வரும். இந்த மாதிரியான பஞ்சாயத்துகள் வறுமையானால் இதை கூப்பிட்டு பேசி யார் தப்பு இருக்கோ மன்னிக்க சொல்லிவிட்டு இந்த மாதிரி பஞ்சாயத்துகளில் ஒரு விஷயத்தை மட்டும் கவனமாக கையாளணும். என்ன கையாளணும்னு கேட்டால், இப்போ முடிஞ்சு போச்சுல, இந்த நிமிஷத்துக்கு பிறகு நேற்று உள்ளது ரெண்டு பேரும் பேசக்கூடாது, புதுசாக என்னமாச்சு நடந்தால் தான் பேசணும். எப்போ சமரசம் பண்ணி விட்டுட்டீங்களோ அப்போ என்ன செய்யணும், எழுதி வாங்கிருந்தேன், இதோட நாங்கள் சமரசம் ஆகிவிட்டோம், இந்த நிமிஷத்துக்கு பிறகு வேறு எந்த பிரச்சனை வந்தாலும் இதுக்கு முந்தி நடந்த எதையும் நாங்கள் கிளப்ப மாட்டோம் அப்படின்னு வாங்கிட்டேன்னு வைங்க, அழகாக போய்கிட்டே இருக்கும். அதை வாங்கலைன்னு சொன்னால் நாளைக்கு வராது கிளப்புவான். இவன் என்ன சொன்னான் எனக்கு தெரியுமாமா, அல்லாமல் நான் இனிமேல் பேச மாட்டேன் ரெண்டு பேரும் எழுதி வாங்கிட்டா தான் அது சமாதானம் ஆகும். அதனால் நடந்து முடிந்த விஷயங்கள் ரெண்டு பேரும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு சரியாகிவிட்டார்களே, ஆனால் பழையதை கிளற மாட்டோம் எக்காரணம் கொண்டும். இதை மன்னிச்சதுக்கான அர்த்தம், நீனு மன்னிச்சு நானும் மன்னிச்சு அப்புறம் மன்னிச்சது கிளப்பனு, மன்னிச்சதுன்னா அதில் உண்மையாளர்களாக இருக்கணும். நீ மன்னிச்சது உண்மையாக இருந்தால் இதுக்கு பிறகு நேற்று பேசுனதை நம்ம எடுக்கக்கூடாது. நேற்று அவன் திட்டினா மன்னிச்சிட்டோம், இன்னைக்கு திட்டுறான், இன்னைக்கு திட்டினது மட்டும்தான் பேசணும். நேற்று திட்டினது எடுத்தீங்கன்னு சொன்னால் அப்போ நேற்று திட்டினதை நீங்கள் மன்னிச்சதா சொன்னது பொய், மன்னிக்கலன்னு ஆயிரும்.
அதனால இந்த மாதிரி ஒரு எழுத்துமானம் வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த சுமூகமான உறவுகள் எந்த நபர்களுக்கு மத்தியில் ஏற்பட்டாலும் இது ஈஸியாக கடைப்பிடிக்க வேண்டிய முறை. இதெல்லாம் மூணையும் முற்றுங்க. சின்ன விஷயங்கள். பிரதானமான விஷயம் என்னன்னு கேட்டால் இந்த குடும்ப விஷயங்கள் தான். பிரதானமாக நம்ம ஜமாத்தில் அணுகக்கூடிய விஷயம் என்னது? குடும்ப பஞ்சாயத்து வரும். குடும்ப பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆம்பளை சைட்லேருந்து விவாகரத்து கேட்டு ஒரு கோரிக்கை வைக்குவான், அல்லது பொம்பளை சைட்லேருந்து எனக்கு விவாகரத்து தாங்க என்று கோரிக்கை வைக்குவாங்க. ஆம்பளை சைட்லேருந்து விவாகரத்து கேட்டு நம்மள்ட்ட கோரிக்கை வச்சாங்கன்னா மார்க்க அடிப்படையில் அவனாகவே விவாகரத்து செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. ரெண்டு சாட்சியை வைத்துக்கொண்டு நான் என் மனைவியை விவாகரத்து செய்து விட்டேன் அவள் முன்னிலையில் அதை சொல்லிட்டான்னு சொன்னால் அது விவாகரத்து என்ன செஞ்சிடும், நிறைவேறி போய்விடும். அதுவே போதுமானது தான் மார்க்கத்தில். ஆனாலும் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் சட்டத்தில் போகும்போது அவங்களுக்கு சிக்கல். நம்ம நாட்டு சட்டத்தில் அது உங்கள் ஜமாத்தில் சொன்னீங்களா, ஜமாத் அப்ரூவல் பண்ணிட்டாங்களா, தலாக்கை ஏற்றுக்கிட்டானா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கோர்ட்டில் கேட்பான் என்பதற்காக வேண்டி அவங்களா செய்யாமல் என்ன செய்வாங்க, நம்மளை அணுகுவாங்க, விவாகரத்துன்னு அணுகுவாங்க. இப்படி அணுகினார்களேயானால் ரெண்டு பேரையும் அழைத்து நம்ம என்ன செய்யணும், விவாகரத்து செய்யாமல் இருப்பதற்கு உரிய ஆலோசனைகளை முடிந்த அளவுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும். அவசரப்படாதீங்க, இதெல்லாம் குறை இருக்கத்தான் செய்யும், வாழ்க்கண்டா இருக்கத்தான் செய்யும். 100% திருப்தியான ஒரு வாழ்க்கை யாருக்குமே கிடைக்காது. சந்தோஷமாக வாழ்வதாக நினைத்து கொண்டிருக்கிறீர்களே அவங்களுக்கும் உங்களை மாதிரி பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது. அவங்க சந்தோஷத்தை மட்டும் கவனத்தில் வைத்துக்கொண்டு பிரச்சனைகளை மறந்துடுறாங்க, அதனால் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு கவுன்சிலிங் கொடுத்து முடிஞ்ச அளவுக்கு அவங்களை என்ன செய்யணும், தனித்தனியாக 2 பேர்ட்டையும் கேட்கணும், 2 பேர்ட்ட என்ன கோளாறு இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் கூட்டாக வைத்து என்ன செய்யணும், தனித்தனியாக அறிவுரை சொல்லணும். நீங்கள் கொஞ்ச நாளைக்கு நாங்கள் ஒரு டைம் தந்து பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யணும், உடனே சரின்னு சொல்லிடாமல் நீங்கள் கொஞ்சம் நல்லா யோசிங்க, அவசரப்பட வேணாம். முடிவு எடுத்துட்டோம்னா மாற்றிக்கிட்டு இருக்க முடியாது. அதனால் உடனே நீங்கள் கேட்காம நீங்கள் உங்களுக்கு அவகாசம் தர்றோம், ஒரு அடுத்த மாதம் நீங்கள் வாங்க பார்ப்போம், அடுத்த மாதத்துல இதே கருத்தில் இருந்தீங்கன்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம், அந்த முடிவை பற்றி யோசிப்போம். நீங்கள் தனியாக யோசிச்சு பாருங்கள். ஒரு பெண்ணு பாதிக்கப்பட்ட தெருவில் நின்றா நீங்கள் தான் குற்றவாளி ஆயிடுவீங்க, பல விஷயங்கள் இருக்குது, பெண்ணுக்கு வாழ்க்கை கிடைக்குமா, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் புரிய வைத்து ஒரு சின்ன ஒரு அவகாசத்தை கொடுத்து இன்னொரு தடவை வந்தோன்னு அழிவிட்டீங்களான்னு வயிறேன். அப்போ நம்ம என்ன யோசிக்கணும், நம்ம தங்கச்சி மேட்டர் இருந்தால் அப்படி நம்ம செய்வோமா, நம்ம மக மேட்டர் இருந்தால் அப்படி செய்வோமா, அப்படி யோசிக்கணும். இந்த பஞ்சாயத்துன்னு வந்துருமே. ஆனால் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் வரும்பொழுது நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆம்பளை சொல்கிறாங்கிறதுக்காக வேண்டிய தாலாக் ஆகிவிட்டது நாங்கள் சாட்சின்னு சொல்லிவிடாமல் சேர்த்து வைப்பதற்கு எல்லா முயற்சியும் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டும். பண்ணிவிட்டு ஒரு அவகாசமும் கொடுக்க வேண்டும். ஒரு செகண்ட் டைமில் தான் என்ன செய்யணும் பார்க்குறோம். சில நேரத்தில் செகண்ட் டைமில் நமக்கு தெரிஞ்சு போயிடும், சில நேரத்தில் கொஞ்சம் இறங்கி பேசுகிற மாதிரி தெரியுன்னு வைங்க, பாதி சரியாக வந்திருக்கு, இன்னும் ஒரு மாதம் இழுத்தா சேர்ந்தாலும் சேர்ந்துக்கிடுவாங்க, அப்படி சிலது வரும். அதுக்கு மேலே டெம்பர் ஏறி வருவான், 2வது வரும்பொழுது அப்படி வர்றான், இது அவகாசம் கொடுத்தா இன்னும் முத்தி போயிடும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 2வது அவகாசத்தில் பரிசீலிக்கணும். இதை இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடுத்தா சேருவாங்கன்னு தெரிஞ்சால் கொடுங்க, சேர மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரிய வருமையானால் அப்போ விவாகரத்து சொல்லும் பொழுது அதுக்கு மார்க்கத்தில் நஷ்டீடு வாங்கி கொடுக்கணும். விவாகரத்துனா என்ன செய்யணும், ஆண்கள் பெண்களை விவாகரத்து செய்வார்களே ஆனால் விவாகரத்தினால் பெண்கள் பாதிக்கப்படுறாங்க இல்லையா, அதுக்கு நீ என்ன கொடுக்க போகிற, உன்னுடைய பொருளாதாரம் என்ன, உனக்கு எத்தனை வீடு இருக்கிறது, நீ அந்த ஒரு வீட்டு 2 வீடுகளில் ஒரு வீட்டை கொடு, ஒரு சொத்தை கொடு, ஒரு 5 லட்ச ரூபாய் கொடு, இல்லை 1 லட்ச ரூபாய் கொடு, இருக்கிறது தகுந்த மாதிரி. எல்லாருக்கும் ஒரே மாதிரி அதை தீர்ப்பளிக்க முடியாது. அல்லல் மூசிய கதிர்வு அல்லல் முக்திர கதிர்வு, வசதி உள்ளவனுக்கு அவனுக்கு தகுந்த மாதிரி, ஏழைக்கு அவனுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யணும், தீர்ப்பளிக்க வேண்டும். அவனுடைய பொருளாதாரம் எல்லாம் உள்ளூர் வாசிகள் உங்களுக்கு தெரியும். அதை அனுசரித்து இந்த மாதிரி ஒரு பெண்கள் கூடாது, அவங்க பத்துவா செஞ்சு அல்லாட்ட கையேந்தினாலும் நீ தெருவில் நின்றுவ. அதனால் யாருடைய மன வருத்தம் இல்லாமல் அவங்களுடைய எதிர்காலத்துக்கு செக்யூரிட்டியான வகையில் நீ என்ன கொடுக்குறேன்னு கேட்டு அதை பல இறையச்சத்தை சொல்லி பயான் பண்ணி விளக்கி புரிய வைத்து உன்னுடைய எதிர்காலம் நாசமாக போயிடும், மனிதனுடைய பத்துவாவில் விழுந்துடக்கூடாது, மனிதனுடைய ஹக்கை பாதிக்கப்பட்டால் இம்மை நாசமாய் மறுமை நாசமாயிரும் என்ற மாதிரி எல்லாம் அவனுக்கு அட்வைஸ் பண்ணி ஒரு தொகையை பணமாகவோ இடமாகவோ ரொக்கமாகவோ வாங்கி என்ன செய்யணும், நஷ்டஈடு மாதிரி வாங்கி கொடுத்து விட வேண்டும். இந்த நஷ்டஈடு வாங்கி கொடுக்குறதை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் தேவை தகுதி என்பதைத்தான் அல்ல அளவுகளாக சொல்கிறான். இவங்களே அவர் கேட்டார், வேலைக்கு போகிறாங்க, அவங்களே கோடீஸ்வரியாக இருக்கிறாங்க, இவன் நஷ்டஈடு கொடுக்க வேண்டிய அளவில் அவங்களுடைய நிலைமை இல்லைன்னு வாங்கி கொடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா அது எதுக்காக கொடுக்குறோம்னா அவங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறது தானே தவிர அது கொடுத்து ஆகணுங்கிறதுக்காக இல்லை. அதுக்கு தான் நல்ல அளவு நிர்ணயம் பண்ணலை. அவங்களும் நல்ல தன்னிறைவாக இருக்கிறாங்க. அந்த வேலைக்கு போனால் என்ன செய்கிறது, அவங்க 1 லட்ச ரூபா 50,000 10,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாங்க, இவனை 3,000 ரூபா சம்பளக்காரனாக இருக்கிறான், இவனை போய் அவங்களுக்கு கொடுக்க சொல்ல அவசியம் கிடையாது. விவாகரத்து செஞ்சாலும் அவங்க நல்லா வாழ்ந்து கொள்வார்கள்.
அல்லது பல கோடிகளுக்கு சொத்து இருக்கிறது, இவன் சொத்து இல்லாதவனாக இருக்கிறான், அப்போலாம் வாங்கி கொடுக்க அவசியம் கிடையாது. அவங்களுடைய நிலை அப்படி இருக்குமையானால் அதை வாங்கி கொடுக்கணும் ஒன்று. ரெண்டாவது, இந்த விவாகரத்து இந்த மாதிரி சில்லறை பிரச்சனைகளுக்கு வந்தால் தான் இப்படி. அதே நேரத்தில் பாரதூரமான ஒழுக்கக்கேடு சம்பந்தமாக விவாகரத்து வரும். விவாகரத்து வரும் பொழுது என்னுடைய மனைவி இந்த மாதிரி தவறான ஒரு நடத்தை ஈடுபட்டு விட்டால் இதுக்கு போய் அவனுக்கு ஆலோசனை சொல்ல முடியுமா? நீ பண்ணா அப்படி செய்வான், நம்ம திருப்பி கேட்டுப்படுவான். அவனை திருப்பி கேட்டுவான். அவனுக்கு போய் இந்த அறிவுரை சொன்னோம்னா உனக்கு ஏற்பட்டால் என்ன செய்வான்னு கேட்டுவானா இல்லையா? இது யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மேட்டராக இருக்கிறதுனால இதில் போய் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இல்லை பரவாயில்ல போனால் போயிட்டு போகுது, ஒரு தடவை தான் தப்பு பண்ணாங்க, நீங்கள் அப்படி இப்படி சொன்னேன்னு வைங்க, இப்படி சொல்லக்கூடாது. அதை அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால் அல்லாஹ் வழி சொல்கிறான். அதுக்கு குர்ஆனில் வழி இருக்கிறது. அவங்களுக்கு இந்த தலாக்கு கிரவுண்டில் வராமல் லிஆன் என்கிற பெயரில் என்ன செய்கிறது, அதுக்கு ஒரு முறை இருக்கிறது. இவர் குற்றச்சாட்டு சுமத்துக்கிறாரா, பொம்பளைகிட்ட கேட்போம், என்னம்மா குற்றச்சாட்டு உண்மைதானா? உண்மைதான், ஒத்துக்கிட்டாங்கல்ல. அப்போ நீ உன் மேலே தப்பு இருக்கிறதுனால வேணாங்கிறாரு, உனக்கு எதுவும் வாங்கி தர முடியாது, அவர் டைவர்ஸ் பண்ணுறாரு, பேசாமல் போயிட்டே இரு, ஏன்னா நீ தப்பு செஞ்சுருக்க, நீனா அதை தேடிக்கிட்ட அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், அவங்க தவறை ஒத்துக்கொண்டார்களே ஆனால் இவர் குற்றம் சுமத்துகிறாரு. அந்த பொம்பளை என்ன செய்யுது, ஆமாம் அது மாதிரி தவறாக நடந்துட்டேன் என்று ஒத்துக்கொண்டார்களே ஆனால் அப்போ நம்ம என்ன செய்யலாம், அழகாக பிரித்து அவங்களுக்கு அவகாசம்லாம் கொடுக்க தேவையில்லை. அவனுக்கு அவனுடைய வாழ்க்கை, அவன் நூறு வாழ்க்கை அவனுக்கு தேவை இருக்கிறது, அவனை சோதிக்க தேவை கிடையாது. ஒரு காலத்துலையும் சேர மாட்டான், ஒட்டாது. இந்த மாதிரி மேட்ரு என்ன செய்யாது, ஒட்டாதுங்கும் போது என்ன செய்யணும், பேசாமல் விட்டுற வேண்டியது. அல்லது என்னன்னு கேட்டால் மறுக்கலாம். அல்லது என்ன செய்யலாம், கிடையாதுன்னு பொம்பளை மறுத்துறேன், இவர் குற்றச்சாட்டு சொல்லுவார், அந்த பொம்பளை என்ன செய்யும், பொய் சொல்கிறாருங்க, கிடையவே கிடையாதுங்க, நான் அந்த மாதிரி தப்பே செய்யலைன்னா உங்களுக்கு கண்டுபிடிக்க இயலுமா? இயலாது. அப்படி இருந்தால் என்ன செய்யணும்னு கேட்டால் அல்லாஹ் குர்ஆனில் 100 சொல்கிறான்ல, லிஆன் என்கிற முறையில் என்ன செய்யணும், ஆம்பளைட்டு சொல்லணும், நீ என்ன செய்கிற, நீ உன் மனைவின் மீது பழி சுமத்துற, 4 தடவை அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணி நீ என்ன செய்யணும், பழி சுமத்த வேண்டும். பழி சுமத்துறதா இருந்தால் அல்லாஹ் மேலே சத்தியமா அவள் தப்பு செஞ்சிட்டா நெசம், அல்லாஹ் மேலே சத்தியமா தப்பு செய்து விட்டால் அல்லாஹ் மேலே சத்தியமான்னு இப்படி 4 தடவை சொல்லிவிட்டு 5வது தடவை என்ன சொல்லணும், நான் இதில் பொய்யனாக இருந்தால் என் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கட்டும். நான் 4 தடவை சத்தியம் பண்ணி சொல்லிட்டு 5வது தடவை என்ன செய்யணும், நான் சொல்றது பொய்யா இருந்தால் அல்லாஹ்வுடைய லானத்து எனக்கு இறங்கட்டும் அப்படின்னு அவன் சொல்லிடணும். அந்த பொம்பளைட்டு என்ன செய்யணும், நீ சத்தியம் பண்ணி இப்போ இல்லைண்டு 2 பேர்ட்டையும் சத்தியம் கேட்குறது ஒன்றில் மட்டும்தான். கொடுக்கல் வாங்கலாம் ஒன் சைடு தான் சத்தியம். இந்த லிஆனில் மட்டும் என்ன இருக்குன்னு அவள்கிட்டையும் சத்தியம் கேட்கணும். நீ மறுக்கிறீல, அல்லாஹ் மேலே சத்தியமாக இல்லைன்னு சொல்லு, 4 தடவை சொல்லணும். 4 தடவை நான் இதில் நான் பொய் சொல்லி இருந்தால் என் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கட்டும்னு அந்த பொம்பளையும் சொல்லணும். ஆம்பளை இப்படி சொல்லணும், பொம்பளை இப்படி சொல்லணும். சொன்ன உடனே அவங்களுக்குள்ள என்ன பிரிவினை தன்னாலே ஏற்பட்டு போயிடும். இதை சொல்லிட்டார்களே ஆனால் தன்னாலே என்ன செஞ்சிடும், ஏற்பட்டு போய்விடும். ஏற்பட்ட உடனே அவங்க கணவன் மனைவியாக இல்லாமல் போய் தலாக்குன்னு தனியாக சொல்ல வேண்டியதில்லை. இது சொன்ன உடனேயே இவன் கணவன் இல்லை மனைவி இல்லைன்னு ஆயிரும். ஆனால் ஜென்மத்துக்கும் அவங்க மர சேர முடியாது. இந்த குற்றச்சாட்டை சொல்லி அல்லாஹ்வுடைய சாபம் வரட்டும்னு சொல்லி கேட்டு பிரிந்து விட்டார்களே ஆனால் எந்த காலகட்டத்திலையும் நான் தவறாக சொல்லிவிட்டேன், நான் அப்படி சொல்லிவிட்டேன், நான் இப்போது மன்னித்து விட்டேன், இந்த டயலாக்லாம் அப்படி விடையல. இந்த குற்றச்சாட்டை சொல்லி லிஆன் என்று சொல்லி பிரிந்து விட்டார்களே ஆனால் தலாக்குக்கு 3 சான்ஸ் அந்த கணக்கெல்லாம் கிடையாது. இந்த ஒன்று தான் முடிஞ்சே போச்சு. இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணியிருக்கேன் அந்த மேட்ரு கூட கிடையாது. இந்த பிரிஞ்சுட்டாங்கன்னா என்ன ஆயிரும், நிரந்தரமான பிரிவினை. ஒரு காலத்திலையும் அவங்களும் கணவன் மனைவியாக திரும்ப ஆகவே முடியாது. இந்த கிரவுண்டில் என்ன செய்யணும், இந்த மாதிரி பஞ்சாயத்து வந்தால் இப்படி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவனுக்கு குழந்தைகள்லாம் இருக்கும். அந்த குழந்தை விஷயமா என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கணும். ஏன்னா அந்த மனைவிக்கு குழந்தை இருக்குமா இல்லையா, அவன் என்ன சொல்லலாம், இந்த 4 பிள்ளையுமே என் பிள்ளை இல்லைன்னு சொல்லலாம், 3 என் பிள்ளை தான், அந்த கடைசியாக உள்ள பிள்ளைலாம் மேட்ரு அப்படி கூட அவன் சொல்லலாம். என்ன 3 புள்ள வரைக்கும் பிரச்சனை கிடையாது, இப்போ தான் அவன் சரியில்லை, இந்த லாஸ்ட் புள்ள வரைக்கும் எனக்கு சந்தேகம் இருக்குது, அப்படி கூட அவன் என்ன செய்யலாம், சொல்லலாம். அப்படி சொன்னார்களே ஆனால் எந்த பிள்ளைய அதுக்கெல்லாம் சேர்த்து தான் இந்த சத்தியம் பண்ணணும். அதையும் முடிச்சுட்டு என்ன செய்யணும், சத்தியம் பண்ணணும். சத்தியம் பண்ண பிறகு எந்த பிள்ளைய மறுக்கிறானோ அந்த பிள்ளை இவனுக்கு வாரிசாக மாட்டாங்க. அதெல்லாம் அல்லாஹ் மேலே லானத்து பண்ணி வாங்கிட்டதுனால 4 பிள்ளை இருந்தால் இவன் செத்து போன பிறகு இவனுடைய வாரிசாக யார் வருவா, அந்த 3 பிள்ளை தான் வரும். எந்த பிள்ளை இவன் மறுக்கிறானோ அந்த பிள்ளை இவனுடைய பிள்ளையா வராது, வாரிசு சொத்து கிடைக்காது. அது மாதிரி செலவு தொகை கொடுப்போம்ல, மாதாந்திர செலவு தொகை, அதெல்லாம் இந்த 3 பிள்ளைக்கு தான் வாங்கி கொடுக்கணும். அந்த பிள்ளை என் பிள்ளை இல்லைங்கிறனே அவன் மேலே டவுட்டு எனக்கு பிறந்தது இல்லைன்னான்னு சொன்னால் அதில் தான் பஞ்சாயத்தை வருது. மனைவி வேணாங்கிறான், மனைவி வேணான்னு பிள்ளை மட்டும் ஒத்துக்குருவானா அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அதுக்கு மட்டும் நஷ்டம் கிடையாது. எந்த பிள்ளைகள் இருக்கிறாங்களோ பிள்ளைகளுக்கு என்ன செய்ய போகிற, அதுக்கு என்ன கொடுக்க போகிற, செலவு தொகை என்ன கொடுக்க, சொத்து பின்னாடி ஒரு மௌத்துக்கு பிறகு வரும், படிக்கணும்ல. இப்போ
உன்னுடைய விவாகரத்து இல்லைன்னு முடிஞ்சிட்டா கூட உன்னுடைய பிள்ளைகள் விஷயத்தில் என்ன செய்ய போற, குழந்தைகளாக இருக்குது அதுக்கு படிப்புக்கு என்ன செய்ய போறேன்னு அதுக்குள்ள மாதாந்தரம் என்ன கொடுப்பேன் என்று அது தனியாக, பொண்டாட்டிக்கு தனியாக வாங்கி கொடுக்கறது வேற, பிள்ளைகளுடைய செலவுக்கு தனியாக வாங்கி கொடுக்கணும். அது அவன் தலையில் கேட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி என்ன செய்யணும், ஒரு ஒப்பந்தம் மாதிரி எழுதி அதை கொடுப்பதற்கு ஏற்பாடு செஞ்சிடணும். இது ஒரு வகை. அடுத்து என்னன்னு கேட்டால், பொம்பளை சைட்லேருந்து எனக்கு புருஷன் வேணாம் அப்படின்னு வருவாங்க. இந்த புருஷன் வேணான்னு வரக்கூடிய கேஸுகளில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சரிபாதி ஒரு 50% எப்படி இருக்கும்னு கேட்டால், இந்த பெண்ணுக்கு வேற ஒரு விதமான ஒரு தொடர்பு இருக்கும். பெரும்பாலும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த தொடர்பில் தான் இவன் வேணாங்கிறத, இவன்கிட்ட குறை இருக்கிறதுனால, இவன்கிட்ட ஆண்மை இருக்காது அல்லது போதுமான அளவுக்கு இருக்காது, ஏதோ ஒரு காரணத்தினால வேறு மாதிரி அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் தான் இதை கேட்கும் போதே என்னவாகனே அடுத்த கல்யாணத்துக்குள்ளே எல்லாம் செட்டிங் கூட தான் வருவாங்க. இந்த குழாவுக்கு வரும் பொழுது விவாகரத்துக்கே பாதி பேருக்கு, பாதி கேஸ் 100 கேஸ் வந்துச்சுன்னு சொன்னால் 50 கேஸ் எப்படி இருக்கும்னு கேட்டால், எப்போ கொடுப்பீங்களோ அப்போவே என்ன செய்யணும், அடுத்த கல்யாணத்தை பேசுறதுக்கு ரெடியாக செய்வாங்க. அடுத்த மாதம் கல்யாணம் பண்ணிக்கலாமா, அடுத்த வாரமாக பண்ணிக்கலாமா, நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாமான்லாம் கேட்பாங்க. பாதி கேஸ் இப்படி இருக்குங்க. அவங்க ஏதோ நம்ம அது குறைய நினைக்கக்கூடாது. ஏன் ஒரு விசாரமாக பண்ணாமல் வேணாம் கல்யாணம் பண்ணிக்கிற நினைக்கிறாங்க. இது மட்டம்னு நினைச்சிடக்கூடாது. சகாபி பெண்கள் காலத்தில் அப்படிலாம் இருந்திருக்கிறாங்க. இது உடல் உறவுங்கிறது ரொம்ப தேவையான ஒரு விஷயம். அது கணவன்ட்டு கிடைக்கலங்கும் போது வேற ஒருத்தன்ட்ட அவங்க விரும்பினார்களே, ஆனால் விபச்சாரம் செய்யாமல் கல்யாணம் பண்ணி செய்யணும்னு விரும்புகிறாங்கல்ல, முறைப்படி விவாகத்தை ரத்து பண்ண விரும்புகிறாங்க, முறைப்படி ஒரு கல்யாணத்தை பண்ண விரும்புகிறாங்க. இவெல்லாம் ஒரு பொம்பளையான்ற கூட, ஊர் மேயறவ தான் பொம்பளை. புருஷன் வேணான்னு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிற விரும்பினால்னா அவள் கேரக்டரில் கெட்டவ கிடையாது. வழங்குதா? அது ஏன் அப்படி போகிறான்னா, அந்த மாதிரி இவன்கிட்ட உள்ள குறை, இவன் கரெக்டாக இருக்கலாம், இவளுக்கு போதுமானதாக இல்லை, ஏதோ ஒரு காரணத்தினால என்ன இருக்கு அப்படி வேணான்னு சொல்வார்களே. ஆனால் நம்ம அவங்களுடைய அந்த கேரக்டரை வச்சுக்கிட்டு நினைஞ்சிடக்கூடாது. அது சொல்லுவான், இவன் சரியாக கிடையாதுங்க அப்படி இப்படிமா, அது மேட்ரு கிடையாது, உன்னோட வாழ விரும்பலை, இப்போ அதுக்கு என்ன சொல்கிற, இப்படி தான் அந்த பிரச்சனை டீல் பண்ணணுமே. ஏன்னா மார்க் அந்த உரிமையை கொடுத்துருக்குறது. அந்த மாதிரி உரிமையை கொடுத்துருக்கிற காரணத்தினால அவங்களுக்கு அந்த மாதிரி கேஸ் வந்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, அவங்களுடைய செயல் சரியில்லை, உன்னை மாதிரி ஆளையெல்லாம் நாங்கள் விசாரிக்க முடியாது, அந்த மாதிரி ஆள் தானே இது கேட்ட வருவாங்க. மற்றவங்க ஏன் விவாகரத்து கேட்குறாங்க, இவன் பிடிக்கல இன்னொருத்தன் பிடிச்சிருக்குங்கிற பஞ்சாயத்து தானே இதே வருது, அவனே பிடிச்சிருந்தா இதுக்கு விவாகரத்து கொண்டு வர்றாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்காக வேண்டி வருவாங்க. இதுகளை நம்ம அனுசரித்து என்ன செய்யணும், சரி இதுக்கு மேலே விட்டோம்னா அவரும் புரிய வைக்கணும். இந்த மனைவிக்கு பிடிக்கலைங்கிற, அவன் உனக்கு வேணாங்கிற, எப்படி வாழுவ நீ, உனக்கு எப்படி விசுவாசமாக இருப்பாங்க, மேலும் மேலும் தப்பு செஞ்சால் உனக்கு தானே பாவம் வரும், மார்க்கத்தில் அந்த உரிமை இருக்கா இல்லையா என்கிற மாதிரி பேசி அவன்கிட்ட 2 பேர்ட்டையும் கையெழுத்து வாங்கி முறையாக என்ன செய்யலாம், டைவர்ஸ் பண்ணி விடலாம். அதில் இந்த டைவர்ஸ் பண்ணும் பொழுது நம்ம நாட்டு சட்டத்தில் இந்த பெண்களுக்கு குலா கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கு அனுமதி இல்லை. ஷியாக்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. நம்ம நாட்டினுடைய சட்டப்பிர முஸ்லீம் பர்சனல் லான்னு வச்சுக்கிறான்ல, முஸ்லீமுக்குன்னு தனி சட்டம் இருக்குல்ல, அந்த சட்டப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் பொம்பளை சார்பாக கணவனை வேணாம்னு சொல்வதற்கு என்ன இல்லை, அதற்கான ரூல்கள் கிடையாது. ஏன்னா ஹனஃபி சட்டத்தை தான் அந்த பர்சனல் லாவில் வச்சுக்கிட்டு இருக்கிறான். அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டால், முடிஞ்ச அளவுக்கு கணவன் சம்மதத்தோடு அதை எழுதி கொடுக்குற மாதிரி தான் அந்த பிரச்சனை என்ன செய்யணும், தந்திரமாக கையாள வேண்டும். இவங்க மறுத்து நீங்கள் கொடுத்தீங்கன்னு வைங்க, மார்க்கத்தில் செல்லும், ஆனால் கோர்ட்டில் பிரச்சனை ஆகிக்கிட்டே இருக்கும். மார்க்கப்படி அது ஓகே, அந்த உரிமை ஜமா தலைவருக்கு இருக்கிறது. நான் அந்த திருமணத்தை ரத்து செய்கிறேன், இந்த மனைவிக்கும் கணவனுக்கு உள்ள திருமணத்தை ரத்து செய்கிறேன், நீ 1 மாத இதாவுக்கு பிறகு வேறு கல்யாணம் பண்ணிக்கொள்ளலாம்னு நம்ம தீர்ப்பளிச்சிடலாம். தீர்ப்பளித்தவங்க வைத்து கொண்டு வேறு கல்யாணம் பண்ணலாம். அல்லாவிடத்தில் குற்றவாளி ஆக மாட்டார்கள். அவன் என்ன செய்வான், போய் ஏன் பொண்டாட்டியை கடத்திட்டு போய் வேற ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னு சொல்லிடுவான். ஒரு கேஸை போட்டான்னு வைங்க, அப்போ அது ஒரு சிக்கலில் கொண்டாந்து என்ன செய்ய நம்மளை விட்டு விடும். அதனால இந்த குலா கொடுக்கும்போது என்ன செய்யணும்னு கேட்டால், சிக்கல் வராத அளவு கொடுக்கணும். இந்த குலா கொடுக்கும்போது மட்டும் இதை அதில் எழுதி வச்சுக்கிறான். அந்த முஸ்லீம் பர்சனல் லாவுலேயே ஒரு ஓட்டை இருக்கிறது. அந்த ஓட்டையை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யணும், நம்ம குர்ஆன் ஹதீஸை நிலைநாட்டிக்கிறலாம். குர்ஆன் ஹதீஸை நிலைநாட்டுவதற்கான ஒரு ஓட்டையை வச்சிருக்கிறான். அந்த முஸ்லீம் பர்சனல் லாவில் ஆரம்பத்தில் என்ன எழுதிக்கிறான்னா, குர்ஆன் ஹதீஸு இஜ்மா கியாஸு இதுகளெல்லாம் இஸ்லாத்தினுடைய இதன் அடிப்படையில் தான் இஸ்லாமிய தீர்ப்பு இருக்கணும்னு முதல்ல எழுதிவிட்டான். அதை வச்சுக்கிட்டு என்ன செய்யணும்னு கேட்டால், அதில் தான் இதெல்லாம் அடங்கி போச்சுன்னு நம்ம ஆர்கியூமெண்ட் பண்ணணும். அதனால் நீங்கள் என்ன செய்யணும், குலா கொடுக்கும் பொழுது ஆதாரங்களோடு கொடுக்கணும். குர்ஆன் கொடுக்காம இந்த மாதிரி எங்கள்கிட்ட மனு வந்தது, இது பற்றி நாங்கள் குர்ஆனை ஆராய்ச்சி பண்ணினோம், இது பற்றி நபி வழியை பார்க்கும் பொழுது இன்னென்ன மாதிரி நபிகள் நாயகம் காலத்தில் நடந்திருக்கிறது, நபிகள் நாயகம் காலத்தில் உள்ளதை ஏற்றுக்கொள்வது தான் குர்ஆனில் உள்ளபடியும் நபி வழிப்படியும் மதுஹப் வழிமுறைப்படியும் எல்லா அறிஞருடைய கருத்து பிரகாரமும் குர்ஆனும் நபி வழியும் தான் மார்க்கம் என்பதில் சந்தேகம் கிடையாது. அதன் அடிப்படையில் நபி வழியை பின்பற்றி குர்ஆனுடைய ஆதாரத்தை பின்பற்றி நபிகள் நாயகத்தினுடைய ஹதீஸை பின்பற்றி இது வழங்குகிறோம்
அதுக்கு வேணால் ஃபார்மெட் நீங்கள் வாங்கிக்கலாம் தலைமையில். அப்படி கொடுத்தோம்னு சொன்னால் இவன் கோர்ட்டுக்கு வந்து வெறும் இந்த பேப்பர் மட்டும் கொண்டு போகக்கூடாது, அந்த பேப்பரில் எல்லா விவரமும் இருக்கணும். இவன் பாட்டுக்கு இவன் நாங்கள் குழா கொடுக்குறோன்ற பேப்பரை கொண்டு போனால் நீ யாரா கொடுக்குறது, எந்த எந்த லாவில் கொடுத்தேன்னு கேள்வி வந்துடும். எங்கள் மார்க்கத்தில் இருக்குது, குர்ஆன் ஹதீஸில் இருக்குதுன்னு சொல்லி அதை காட்டினோம்னா நீதிபதி என்ன செய்வான், ஹதீஸுங்கிறாங்களே இருக்கான்னு கேட்பான் அந்த எதிர் வக்கீல்கிட்ட. ஆமாம், அப்போ என்னடா நபி சொல்லியிருக்கிறாரு, அப்போ என்னடா இல்லைங்கிற அது அந்த குழாவை சட்டப்பூர்வமாக ஆக்கிட முடியும். அதுக்கு லூப் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன செய்யணும், நான் குழாங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறதா இருந்தால் தெரிஞ்சால் நீங்கள் கொடுங்க, இல்லைன்னா என்ன செய்யுங்க, தலைமைக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு கொடுக்க தெரியலையா தலைமைக்கு அனுப்பி விட்டீங்கன்னு சொன்னால் நம்ம அதை பக்குவமாக பேசி என்ன செய்வோம், புரிய வச்சு ஒத்துக்கிற வச்சு கொடுத்துட்டோம்னா சேஃப்டி, அந்த பெண்ணுக்கு என்னவாயிரும், சிக்கல் வராது. ஒத்துக்கிற மறுத்தான்னு சொன்னால் அப்போ இந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய வகையில் நிறைய ஆதாரங்களை எல்லாம் சேர்த்து அந்த பெண்ணுக்கு எதிராக கோர்ட்டுக்கு போனால் கூட அது நிற்கக்கூடாதுங்கிற வகையில் உதவி செஞ்சு தான் செய்யணதை கொடுக்க வேண்டும். அது ஒரு வகை. இன்னும் சிலது என்னவா இருக்கும்னு கேட்டால், இந்த பஞ்சாயத்து இல்லாமல் அற்பமான விஷயத்துக்கு வருவாங்க. அதாவது வேறு நம்ம அந்த பேச்சில் கண்டுபிடிச்சிக்கிறணும், இவன் இந்த பொம்பளைக்கு இந்த புருஷனை பிடிக்கல, இவன் ஏதோ மேஜர் கோளாறு இருக்குது, அல்ல வேற ஒருத்தனை பிடிச்சிருக்குது, அதுக்கு தான் அந்த விவகாரம் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த பஞ்சாயத்து விசாரிக்கும் போது இவனே போட்டு உடைச்சிருவான், இவன் வாயிலேருந்து அது வந்துடும். சரியில்லைங்க, ஆளை சரியில்லைங்க, எதுக்கு செய்கிறா தெரியுமா அப்படின்னு இவனே வாயில் அணிஞ்சிருவான், விட்டுருவான். நம்ம அதில் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ கண்டுபிடிச்சோம்னா போய் அவகாசம் கொடுத்தா அதெல்லாம் வேஸ்ட்டு. இன்னும் சிலது என்ன இருக்குதுன்னு கேட்டால், இந்த ஆம்பளையில் கோவப்பட்டு தலாக்கு விடுறான்ல, அந்த மாதிரி செலவு காசு தரல, அப்படி இப்படி இந்த அற்பமான அடிக்கிறான், மாமியா கொடுமை, நாத்தனா கொடுமை, இப்படியான சில்லறை பிரச்சனைகளுக்காக வேண்டி குழா கேட்டு வந்தாங்கன்னு சொன்னால் நம்ம அதை கண்டுபிடிச்சி அப்போ என்ன செய்யணும், அறிவுரை சொல்லணும். என்ன காரணம்னு பார்க்கணும். செக்ஸ் மேட்ருக்காக வந்திருக்குமே ஆனால் அப்போ கண்டிப்பாக அது என்ன செய்வது, நிற்காது. அதுதான் மேட்ராக இருந்தால் அது சேர்த்து வச்சாலும் நிற்காது. அது விபச்சாரம் தான் செய்யக்கூடிய நிலைமை ஏற்பட்டு போயிடும். அதுக்கு பிறகு சேர்த்து வச்சிங்கன்னா பேருக்கு புருஷனாக வச்சுக்கிட்டு தப்பான வழியில் போகிறதுக்கு தான் அது வழிவகுக்குமே தவிர அது நன்மை தராது. வேறு வேறு பிரச்சனைகளாக இருக்குமே ஆனால் நம்ம என்ன செய்யலாம், அவசரப்படாதீங்க, பொம்பளைக்கு தான் இதில் கஷ்டம், நீ பாட்டுக்கு அவசரப்பட்டு குழா கொடுத்துவிட்ட, ஆம்பளைக்கு எப்போனா இன்னைக்கு குழா கொடுத்து நாளைக்கு வேறு கல்யாணம் பண்ணிக்கிடுவான், உன்னை எவன் கட்டிக்கிடுவான், கன்னிப்பனுக்கு வாழ்க்கை கிடைக்க மாட்டேங்குது, நல்லா யோசிக்க, இன்னும் கொஞ்சம் வாப்பா சொல்கிற கேட்கல. சில பேர் பெட்ரோல் சொல்கிறதுக்காக வேண்டி கேட்பான். சில பொம்பளை வந்து சொந்தக்காரங்க தூண்டி விட்டு வந்துட்டு வேணான்லாம் சொல்லுவா. பல கோளாறுகள் அதில் இருக்கும். கவுன்சிலிங் கொடுத்து அதில் பாதியை அநேகமாக சரி பண்ணிட முடியும். இந்த பாதி கேஸுகள் என்ன செய்ய முடியும், புருஷனோட சேர்ந்து வர்ற அளவுக்கு அதை செஞ்சிட முடியும். மேற்று வேறையாக இருந்தால் இந்த இது சம்பந்தம் இல்லாமல் உடல் சம்பந்தப்பட்டது எல்லாமே வேறு மேற்றுகளாக இருக்குமே ஆனால் அதெல்லாம் அறிவுரை சொல்லி அதில் ஒரு 75-90% இணைத்து வைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், பாடுபடணும். அதுவும் முடியலைங்கிற பட்சத்தில் இந்த குழாங்கிற ஒரு மேட்ரு எடுக்கணும். அப்போ என்ன செய்யணும், ஆதாரத்தோடு தான் கொடுக்கணும். குழாங்கிற கொடுக்கக்கூடிய நேரத்தில் ஆதாரத்தோடு கொடுத்து விட வேண்டியது இது பஞ்சாயத்து அணுகக்கூடிய முறை. இதெல்லாம் உங்களுக்கு சிக்கல் வரும் தெரியுமையானால் நீங்கள் கிளையில் மாவட்டத்தில் வர்ற பிரச்சனையை நீங்கள் என்ன செய்யலாம், மாநிலத்துக்கு அனுப்பி விட்ருங்க. இந்த மாதிரி குழாபர் பெண்கள் சைடில் வரக்கூடியதில் ஆண்கள் சைடில் வர்றது நீங்களே டீல் பண்ணிடலாம். பெண்கள் நான் சொல்லக்கூடிய முறையில் பெண்கள் சைடில் வரும்பொழுது பெண்களுக்கு நாளைக்கு சிக்கல் வந்துடக்கூடாது, கோர்ட்டில் கேஸ் போட்டுறான்னா உங்களை தான் கூப்பிடுவான். ஒரு யார் இந்த தீர்ப்பு கொடுத்தாங்களோ போய் நிலைநாட்டி ஜெயிச்சிரும், அது ஒரு விஷயம். நம்ம போகணும் கோர்ட்டுக்கு. என்ன செய்யணும், நீ எப்படி ஏன் பொண்டாட்டி இல்லைன்னு நீ சொன்னேன்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பிட்டான்னு சொன்னால் நீங்கள் கோர்ட்டுக்கெலாம் போக வேண்டி இருக்கும். அதெல்லாம் இருக்கிற காரணத்தினால நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், முடிஞ்சால் தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த குழா பிரச்சனை வரும்னு சொன்னால் தலைமைக்கு என்ன செய்யணும், அதை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி விட்டீங்கன்னா தலைமையில் அதை எப்படி டீல் பண்ணணுமோ அது மாதிரி என்ன செய்வோம், அதை கூப்பிட்டு சரி பண்ணி அதை எந்த மாதிரி தீர்ப்பளிக்கணுமோ அந்த மாதிரி தீர்ப்பளிச்சிருவோம். இது ஒரு மேட்டராக போச்சு. பெற்றோருக்கு தெரியாமல் இந்த ஓடி வந்து கல்யாணம் பண்ணுறது தான் நிறைய பஞ்சாயத்து. யாரையும் கூட்டி வந்துடுவான். முஸ்லீமான ஆம்பளையே முஸ்லீம் பொம்பளை கூட்டி ஓடியாந்துருவான். லவ்வுன்னு சொல்லிட்டீங்க, அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் கடத்திட்டு வந்துடுவான். அல்லது ஒரு காபிரான ஒருத்தன் ஒரு முஸ்லீமான பொண்ணை கூட்டிகிட்டு வருவான். அல்லது முஸ்லீமான ஒருத்தன் ஒரு காபிரான பொண்ணை கூட்டிகிட்டு என்ன செய்வான், ஓடியாந்துருவான். வந்து எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூணில் எது வந்தாலும் ஒரே ஃபார்முலா தான். அதாவது முஸ்லீமை கூட்டிகிட்டு வந்தாலும் சரி தான், முஸ்லீமான ஆணை காபிரான பொண்ணை கூட்டிகிட்டு வந்தாலும் சரி தான், காபிரான ஆணை முஸ்லீமான பொண்ணை கூட்டிகிட்டு வந்தாலும் சரி தான். நம்ம அது எல்லாத்துலையும் என்ன ஃபார்முலா பார்க்கணும், இங்கே வராமல் நம்ம விரட்டி அடித்தோம் என்று சொன்னால் அவங்க போய் என்ன செய்வாங்கன்னா கோயிலில் போய் தாலி கட்டிடுவாங்க. நம்ம என்ன கவனிக்கணும், நீ உன்னை காப்பாற்ற தெரியாமல் விட்டு வெளியேறி வந்துட்டாங்க, வராத அளவுக்கு வளர்த்துருக்கணும். அந்த மாதிரி ட்ரெயினிங் கண்காணிச்சு இருக்கணும். இப்போ எடுத்தேறி போன பிறகு இஸ்லாத்தை விட்டே போகிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு போகாமல் இப்படி ஒரு அமைப்பு இருக்குது, இலவை கேட்போண்டா வந்திருக்கிறாங்களே என்கிற வகையில் அதை டீல் பண்ணணுமே தவிர ஓடி வர தெரியுதோ எங்கே போய் தொலை அப்படின்னீங்கன்னா அப்போ என்னவாயிரும், ஆமாம் தாலியை கட்டி வேறு மாதிரி போயிடுவான். ஆம்பளையும் அப்படி போயிடும், பொம்பளை இந்த மாதிரி போயிருக்கு, நிறைய போயிருக்குது. அந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, அதில் போய் வந்து தாலி கட்டு போயிட்டாங்கன்னா இஸ்லாம்ங்கிற வட்டத்தை விட்டு அவங்க என்ன செய்யுது, ஒரு பாவம்
ஆனால் இந்த பாவத்துக்காக வேண்டி நீங்கள் வெளியேற்றினா நிரந்தர நரகத்துக்கு அவங்க போயிடுவாங்க. இது இந்த அல்லாஹ் நான் மன்னிக்கக்கூடிய பாவம் தானே, இது ஷிர்க்கு தானே, எல்லாம் மன்னிக்க மாட்டான். இப்போ நீங்கள் இதுக்கு விரட்டி விட்டுறது மூலமாக அவங்க ஷிர்க்குக்கு போயிட்டாங்கன்னு சொன்னால், குஃப்ருக்கு போயிட்டாங்கன்னு சொன்னால் நிரந்தரமாக நரகப்படுகொலியில் விழுந்துருவாங்க. இது செஞ்சிருக்கக்கூடாது, இது ஏற்படாமல் தடுக்கணுங்கிறது பொறுப்பு, சமூக பொறுப்பு. நடந்து போச்சே, ஒரு பொம்பளை ஒரு அப்பனுக்கு தெரியாமல் அண்ணனுக்கு தெரியாமல் தப்பிச்சு இன்னொரு ஊருக்கு எடுத்தேறி ஓடி வந்துட்டான்னு சொன்னால் அப்போ என்ன இல்லை, அவங்களுடைய வளர்ப்போ கண்ட்ரோலோ சரியில்லைன்னு அர்த்தம், சரியாக பராமரிக்கலை. நம்ம பிள்ளை இப்படி செய்யுமா, இப்படி நினச்சிக்கிட்டு நாசமாக போயிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரி கண்காணிக்க தவறிக்கிட்ட நேரத்தில் எங்கிட்டாவது போவோம் எங்கிட்டாவது வந்தாங்களே என்கிற வகையில் தான் அதை டீல் பண்ணணுமே தவிர என்ன செய்யக்கூடாது, விரட்டி அடிச்சிடக்கூடாது. அதே நேரத்தில் வந்து இதில் இன்னொன்னே நம்ம கவனிக்கணும், வந்துட்டாங்களா உடனே கல்யாணம் பண்ணி வச்சு இஸ்லாத்தில் ஆக்கி அந்த வேலையை பண்ணிடக்கூடாது. என்ன செய்யணும், 2 பேரும் வந்த உடனே அந்த பெண்ணை வந்து எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாத பெண்ணாக இருந்தாலும் சரி, முஸ்லீமான பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்கள ஒரு சேஃப்டியான இடத்துல பெண்களோட ஒரு குடும்பத்தில் தங்க வைத்து விட்டு இவன் எங்கே போய் தங்கிக்கிறான்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கு தகவல் கொடுக்கணும். 2 சைட்லையும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இல்லையா, ஏன்னா இவங்க மட்டும் வாழ்ந்துட முடியாது, அவங்களெலாம் சப்போர்ட்டு தான் வாழ முடியும். அந்த பிரச்சனை தீரலைன்னு சொன்னால் பேர் கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது வெட்டி கொண்டு பணமாக்கிட்டு போயிடுவாங்க. அப்போ அந்த பிரச்சனைலாம் வரக்கூடாது என்பதற்காக என்ன செய்யணும்னா, கல்யாணத்துக்கு முன்னாடியே 2 தரப்பில் உள்ள பெற்றோர்களுக்கும் நம்ம என்ன செய்யணும், உங்கள் பையன் இந்த மாதிரி ஒரு பொண்ணை கூட்டிக் கொண்டு எங்கள் ஆஃபீஸில் வந்து கல்யாணம் பண்ணி கேட்குறான், அது சம்மந்தமாக உங்கள்கிட்ட பேச வேண்டும், நீங்கள் உடனே புறப்பட்டு வாங்க. இதெல்லாம் நீங்கள் டீல் பண்ணுற கொஞ்சம் சிக்கல் வரும். இது மாதிரி வரலாம் தலைமைக்கு அனுப்பிட்டீங்கன்னு சொன்னால் அதில் சட்ட ரீதியான எல்லா விஷயங்களையும் நாங்கள் பார்த்துக்குருவோம். இப்படி வறுமையானால் நீங்கள் என்ன செய்யலாம், தலைமைக்கு அனுப்பிடுறோன்னு ரொம்ப ரிஸ்க் எடுத்து செய்கிற ஒரு விஷயம், இது ரொம்ப கரெக்டாக செஞ்சு கொடுக்கணும். அதே மாதிரி பெண்ணுடைய பெற்றோருக்கு என்ன பண்ணணும், அது மாதிரி இந்த மாதிரி உங்கள் பெண்ணு இந்த மாதிரி ஒரு பையனோட ஓடி வந்திருக்குது அப்படின்னு சொல்லி வந்த பிறகு 2 பெற்றோர்கள்ட்ட என்ன செய்யணும், இது வந்து நாங்கள் ஓடி வர்ற ஆள் கல்யாணம் பண்ணுற ஆளுக்கு கிடையாது, நாங்கள் விரட்டி விட்டோம்னு சொன்னால், இப்படி ஒருத்தனை விரட்டி விட்டோம்னு சொன்னால் கிணத்துல ஆற்றுல விழுந்து தற்கொலை பண்ணி கடல் விழுந்து செத்து போச்சுன்னு சொன்னால் பிரச்சனை ஆகி போயிடும். அதுக்காக நிப்பாட்டி வச்சு உங்களுக்கு கூப்பிட்டுருக்குறோம் அப்படின்னு செய்வாங்க. இப்படி எல்லா பக்கத்தையும் விரட்டி விட்டோன்னு வைங்களேன், அப்படியே ஒன்றாக விஷம் குடித்து தற்கொலை அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்து போயிடும். அப்போ பேரண்ட்ஸை வச்சு தான் இது செய்யணும் என்பதற்காக வேண்டி தான் இது செய்கிறோம். இப்போ என்ன செய்கிறீங்க, உங்கள் பையன் அந்த மாதிரி விரும்புகிறான், அவனுக்கு மார்க்கத்தில் வந்து முஸ்லீமாக இருந்தால் சொல்லுவோம், மார்க்கத்தில் உரிமை இருக்கிறது. ஆனால் வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, இது வந்து என்ன நீங்கள் உங்கள் அறிவுரை சொல்கிறதா சொல்லி கூட்டு போங்க. 2 பேருக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, 2 பேருக்கு நாங்கள் தயந்துருவோம். இந்த பொண்ணுடைய பெற்றோர் நீ தனியாக கூட்டு போய் உங்கள் மகள்கிட்ட பேசிக்க, நீ உங்கள் மகன்கிட்ட பேசிக்க, அவங்களையே கன்வின்ஸ் பண்ணி இது வேணாம் திருந்துறோன்னு சொல்லிட்டு உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற ரெடின்னு சொன்னால் நாங்கள் குறுக்க வரமாட்டோம். நீ என்ன தான் கெஞ்சி கஜகர்ணம் போட்டு தலைகில் நின்றாலும் மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்க, இழுத்துட்டு போக விட மாட்டோம். மாட்டேன்னு சொன்னால் இழுத்துட்டு போனால் எதாவது பண்ணிவிடுவாங்க, அப்புறமேல் போலீஸ் கேஸ் ஆகி போயிடும். அதனால் என்ன செய்வோம், பேரண்ட்ஸில் கரெக்டாக சொல்லிடுவோம், உங்கள் மகங்கிறீங்கல்ல சொல்லுங்கள், புரிய வைங்க, குடும்பத்தில் அக்கா தங்கச்சிலாம் இருக்குன்னா என்ன செய்வேன் எல்லாத்தையும் சொல்லுங்கங்க, அதெல்லாம் விளங்காம தான் ஓடி வந்திருக்குது என்று சொன்ன பிறகு அவங்க மாட்டேன்ருவாங்களா, சரின்ட்டு அனுப்பி விட்டுருவோம். நிறைய பேர் வருவாங்க, அங்கே வந்தோம் நம்ம அழுகுறதை பார்த்துட்டு வாப்பா அழுகுறதை பார்த்துட்டு ஒரு ஆள் தலை காலில் விழுந்துட்டார், வாப்பாக்காரர் முககாலில் விழுவுறாரு, காலில் விழுந்து நான் அந்த பொண்ணு அப்படிமா என்ன செய்து நான் வந்துடுறேன்னு ஓடி போச்சு. அப்படியெல்லாம் போனால் என்ன செய்வோம், போய்க்க விளங்கிருச்சுல, தப்புன்னு விளங்கிட்டீல, இனிமேல் வச்சு பெற்றோர்கள் வச்சு வச்சுக்கிட்டு போங்கன்ட்டு. ஏன்னா அது அது விளங்கணும், நம்மளும் ஒரு பெற்றோராக இருந்து பார்க்கணும். அதாவது பெற்றோருங்க அந்த பிள்ளையை வளர்த்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, அது எந்த காஃபிராக இருக்கட்டும் எவனாவே இருக்கட்டும், அவங்களுடைய உணர்வுக்கு நம்ம என்ன செய்யணும், மரியாதை கொடுக்கணும். இந்த மாதிரி ஓடி போச்சே, நம்ம இவ்வளோ கண்ணியமாக இருந்தோம் அப்படிங்கிற உணர்வுக்கெல்லாம் மதிப்பு கொடுக்குற விதமாக அதையெல்லாம் நம்மளே சொல்லி என்ன செய்வோம், புரிய வைக்குவோம். புரிய வச்ச பிறகு இவங்க 2ல் ஒரு ஆள் மாட்டேன்ட்டாங்கன்னா கல்யாணம் நடக்காதுல்ல. 2 பேர் மாட்டான்னு சொல்ல தேவையில்லை, 2ல் ஒரு ஆள் மாட்டேன்ட்டா கூட என்ன ஆயிரும், மாட்டேங்கிறனால நமக்கு நான் என்ன செய்யறது, இவன் மாட்டேன்றாலும் சரி இவன் மாட்டேன்றாலும் சரி அதோட போயிட்டு வாங்கன்னு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி என்ன செய்யலாம், கல்யாணம் இப்போ நடக்காது, ஓடி போக மாட்டாங்க, அனுப்பி விட்டுருவோம். 2 பேருமே வாப்பா சொன்னாலும் கேட்கல, அம்மா சொன்னாலும் கேட்கல, உலகம் சொன்னாலும் கேட்கலன்னு சொல்லி உறுதியாக நின்றார்களே. ஆனால் அப்போ என்ன செய்வோம், இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க, மேஜராக இருக்கிறாங்க, இந்த மேஜராக இருப்பார்களே, ஆனால் நீங்கள் மறுத்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து உங்களை அனுப்பிட முடியாது, ஏதாவது பிரச்சனை ஆயிரும், போலீஸுக்கு தான் நம்ம ஒப்படைக்க முடியும். 2 பேரும் என்ன செய்வோம், காவல் நிலையத்தை ஒப்படைச்சிருவோம். காவல் நிலையத்தை என்ன பண்ணுவான், மேஜருங்களை கல்யாணம் பண்ணிட்டு போங்கன்னு உங்களை வந்து எச்சரிக்கை பண்ணி அனுப்பிடுவான். உங்களுக்கு சிக்கலாகி போயிடும். என்ன சொல்கிறீன்னு கேட்கும்பொழுது என்னோட போயிட்டு போனால் நீங்கள் நல்லபடியாக கல்யாணம் பண்ணுவீங்க, நாங்கள் இதில் அங்கீகரிக்கலைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ என்ன செய்ய மாட்டாங்க, இடைஞ்சல் பண்ண மாட்டாங்க, நம்மளால் ஏண்ட முயற்சியெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த இவன் மேலே வர கோவம் பூரா மக மேலே தான் வருமே தவிர கூட்டிகிட்டு போயிட்டானேலாம் வராது. அப்படி வரலைங்கும் போது அவங்களுக்கு எந்த இடைஞ்சலையும் உங்கள்கிட்ட இருந்து வராது. இந்த மாதிரி சில அறிவுரைகள்லாம் சொன்ன பிறகு அவங்க சில பேர் சரின்ட்டு ஒத்துக்கிட்டு நினச்சிவாங்க,
நடந்து போச்சு, வந்துருச்சு, இனிமேல் போய் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமா உங்களுக்கு? ஊர் பூரா தெரிஞ்சு போச்சு, வேற ஒருத்தவங்க பொண்ணை கட்டிக்கிடுவானா என்கிற மாதிரி எல்லாம் நம்ம என்ன செய்வோம், கடைசியாக பேசி அவங்களையும் கன்வின்ஸ் பண்ணி, அப்போ இஸ்லாத்துக்கு வர்றாங்கிறான், உனக்கு ஆட்சி பண்ண நல்லபடியாக இருக்கட்டும்ங்க, இப்படியாக சொல்லி என்ன செய்வாங்க, கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம்னு சொன்னால் அது பிரச்சனையெல்லாம் ஒரு பிரச்சனை வராது. ரொம்ப பிரச்சனையாக அங்கே போயிடுவோம்னு சொன்னால் என்ன செய்வோம், தலைமையில் உடனே ஸ்டேஷனில் கொண்டு வச்சு இந்த மாதிரி மேஜராக இருக்கிறாங்க, பெற்றோர்கள் மிரட்டுறாங்க, இவங்க வேலை அப்படின்னு சொல்லி அதை ஒப்படைச்சு அங்கே வச்சு கல்யாணம் பண்ணி என்ன செஞ்சுறது, ஸ்டேஷன் முன்னிலையில் வச்சு செஞ்சு முடிச்சிருவோம். அப்போ ஒன்றும் செய்ய முடியாது. இப்படி தான் பண்ணணுமே தவிர வந்து உட்காந்து பத்திரத்தை எடு, ரிஜிஸ்டர் புக்கு பதிவு பண்ணு, இன்னும் கல்யாணம் பண்ணி வைக்கிறவளே பண்ணிடக்கூடாது. ஒரு நாள் 2 நாள் அவகாசம் எடுத்து 2 தடவை பெற்றோரை வர சொல்லி, எந்த சைடாக இருந்தாலும் சரி, முஸ்லீமுக்குள்ளே இருந்தாலும் சரி, பெற்றோர்களை வர சொல்லாமல் இந்த பிரச்சனை என்ன செய்யக்கூடாது, டீல் பண்ணிடவே கூடாது. இது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இது உங்களுக்கு தெரியலை என்று சொன்னால் என்ன செய்யலாம், நீங்கள் தலைமையை கான்டாக்ட் பண்ணினால் தலைமைக்கே ஃபார்வர்ட் பண்ணி விட்டீர்களே, ஆனால் அதை நம்ம பார்த்துக்குருவோம் நல்ல முறையில். இது ஒன்று. வரும் அது பொதுவான விஷயங்கள், இதில் மட்டும் வராது. 2 பைலாவில் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். உங்களுக்கு சர்க்குலர் அனுப்பியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறோம். 2 மாவட்டத்துக்கு சர்க்குலர் அனுப்பியிருக்கிறோம்ல, பொதுவான மேட்ரு. பொதுவாகவே 2 மாவட்ட மேட்ரு என்பது இதில் மட்டும் வராது. திருநெல்வேலி மாவட்டத்துக்காரன் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்துக்காரன் ஏமாற்றிருப்பான், இவன் அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பான். இப்போ 2 மாவட்டம் சம்மந்தப்பட்டதில்ல, ஏமாத்தின ஒரு மாவட்டம், ஏமாற்றப்பட்டம் ஒரு மாவட்டமாக இருப்பான். இப்போ எப்படி டீல் பண்ணுறது என்று சொன்னால், எப்போவெல்லாம் 2 மாவட்டங்கள் சம்மந்தப்படுகிறதோ அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் டீல் பண்ணக்கூடாது, தலைமைக்கு தான் வரணும். 2 மாவட்டம் சம்மந்தப்படும், நீங்களே இன்னொரு மாவட்டத்துக்கு நாங்கள் இந்த மாவட்டத்தில் வந்திருக்கிறோம் போனீங்க என்று சொன்னால் அது மாநிலம் செய்கிற வேலையாக போயிடும். உங்களுக்கு மாவட்ட நிர்வாகிகளுக்கு உங்கள் மாவட்டத்துக்குள்ளே தான் நீங்கள் மாவட்ட நிர்வாகி, மாவட்டத்துக்கு வெளியே வந்து நீங்கள் மாவட்ட நிர்வாகி கிடையாது. அப்போ இன்னொரு மாவட்டம் எப்போ சம்மந்தப்படுகிறதோ அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இந்த கல்யாணமாக இருக்கட்டும், ஆணு பொண்ணு பிரச்சனையாக இருக்கட்டும், சொத்து பிரச்சனையாக இருக்கட்டும், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையாக இருக்கட்டும், வேறு எந்த மாதிரியான ஒரு பிரச்சனையாகவே இருக்கட்டும், அப்போ என்னவாயிரம், ஒரு மௌத்து கூட இருக்கலாம். ராமநாதபுரம் மாவட்டத்துக்காரன் திருநெல்வேலி மௌத்தா போயிருப்பான், 2 மாவட்டம் சம்மந்தப்பட்டு போயிடுது. இப்படியான ஒரு பிரச்சனைகள் வறுமையானால் நீங்கள் என்ன செய்யணும், இந்த மாதிரி இன்னொரு மாவட்டம் சம்மந்தப்பட்டதாக இருக்கிறதுனால எப்படி நாங்கள் இந்த 2 மாவட்டத்தை இணைத்து செய்வது என்று எங்களுக்கு வழிகாட்டுங்கள் என்று தலைமையில் நீங்கள் ஆலோசனை பெறணும். தலைமையிலேருந்து என்ன செய்யணும், நெட்வொர்க் வைத்து 2 பேரையும் இணைத்து 2 பேரையும் ஒரு இடத்துல ஒருங்கிணைக்க வைத்து ஒரே மாதிரியாக கொண்டு போவதற்கு என்ன செய்வோம், நாங்கள் வழிகாட்டிடுவோம். இது இந்த பேட்ரு மட்டும் எந்த மேட்டராக இருந்தாலும் 2 மாவட்டம் சம்மந்தப்பட்ட நீங்களே டீல் பண்ணிடக்கூடாது. நாளைக்கு மோதல் ஏற்பட்டு போயிடும், எங்கள் மாவட்டத்துக்குள்ளே வந்து இவங்க என்னமோ பண்ணிட்டு போயிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னா பாரதூரமான என்ன செய்யும், மோதல்களும் ஒரு சண்டைகளும் ஏற்பட்டு போயிடும். தலைமை ஆர்டர் பண்ண அது மாதிரிலாம் வராது. அதனால் நீங்கள் என்ன செய்யுது, 2 மாவட்டம் சம்மந்தப்பட்ட எந்த பஞ்சாயத்தாக இருந்தாலும் ஒரு மாவட்டம் என்ன செய்யக்கூடாது, டீல் பண்ணக்கூடாது. ஒரு மாவட்டமே உங்களை தொடர்பு கொண்டு உங்கள் மாவட்டத்தினுடைய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருந்தீங்கன்னா அதில் வந்து என்னவாயிரும், சிக்கல் ஏற்பட்டு போயிடும். அதை கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டியது. அடுத்து என்னென்னு கேட்டால், சில பேர் 2வது கல்யாணத்துக்காக அப்படியும் வருவாங்க. வந்து என்ன செய்வான், ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வருவான், ஏற்கனவே அவனுக்கு வந்து மனைவி இருப்பாங்க. வந்து என்ன செய்வான்னு கேட்டால், எனக்கு நான் அந்த பொண்ணை விரும்புகிறேன், இவளை என்னை கல்யாணம் பண்ணித்தாங்கன்னு கேட்பான். 2வது கல்யாணத்துக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது, மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. உலகத்தில் எல்லாரும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் கல்யாணம் என்பது நம்ம அதிகமான மக்கள் விளங்கி வைத்திருக்கிறாங்களே, அப்படிப்பட்ட விஷயம் கிடையாது. 2வது கல்யாணம் பண்ணுறதா இருந்தாலும் அதில் முதல் மனைவியுடைய உரிமை அதில் சம்மந்தப்பட்டு இருக்கிறது. ஒரு மனைவியோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான், வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இவனுடைய பொருளாதாரம் எல்லாம் அந்த மனைவிக்கு கொடுக்குறான். இவனுடைய 30 நாட்களையும் என்ன செய்கிறான், அந்த மனைவியோடு செலவழிக்கிறான். அந்த மாதிரி இருக்கும் பொழுது இன்னொரு கல்யாணம் பண்ணும் பொழுது அவளுடைய உரிமை பாதி குறைஞ்சதா இல்லையா, அவளுக்கு என்ன பொருளாதாரம் கிடைத்து கொண்டிருந்தோ பாதி குறைஞ்சு போய்விடும். இந்த பொண்டாட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருவான். அது மாதிரி அங்கே 15 நாள் இருக்கிற மாதிரி இங்கே 15 நாள் இருந்தான்னு வைங்க, அவனுடைய உரிமை அங்கே பாதிக்கப்படுகிறது. யாருடைய உரிமையாவது பாதிக்கப்படுமையா, நம்மால் பாதிக்கப்படுமையானால் அவங்கள்ட்ட சொல்லி அவங்கள்ட்ட சம்மதம் வாங்கி தான் என்ன செய்யணும், அதை சம்மதிக்க வச்சு ஒப்புக்கொள்ள வைத்து தான் என்ன செய்யணும். அல்லது ஒப்புக்கொள்ள என்று சொன்னால் அதுக்கு ஒரு பைசல் பண்ணிட்டு தான் என்ன செய்யணும், இன்னொருத்தவங்களுக்கு போகணும். ஏன்னா உரிமையில் சம்மந்தப்படுது. கல்யாணம் பண்ண அனுமதி இருக்குது, வாஸ்தவம் தான். கல்யாணம் பண்ண அனுமதி இருந்தாலும் பண்ணும்போதே ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல உட்கார வச்சு 4 கல்யாணம் பண்ண பஞ்சாயத்து கிடையாது. ஒரே இடத்துல 4 பொண்ணையும் வச்சு இந்த 4 பொண்ணையும் நான் என்ன செய்கிறேன், கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்னால் எல்லாருமே காவாசி தான் விளைவிக்கிறாங்க. எல்லாம் 4 பேர் என்ன வைக்கிறாங்க, நமக்கு 7 நாள் நமக்கு 7 நாள் நமக்கு 7 நாள் கரெக்டாக புரிஞ்சுக்கிடுவாங்க. இவன் வருமானத்தில் ஆளுக்காவாசின்னு நினச்சிக்கிடுவாங்க. கல்யாணம் பண்ணும்போது ஒருத்தி நினச்சானா கல்யாணம் பண்ணுறாங்க, இந்த புருஷன் நமக்கு மட்டும் நினச்சானா ஒரு பொம்பளை கல்யாணம் பண்ணுறா. அப்படி தானே உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க. பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறவனும் என் மகளுக்கு மட்டும் புருஷனாக இருப்பான்னு தான் நீங்கள் கொடுக்குறீங்க. அந்த பொண்ணும் என்ன நினச்சிட்டு கல்யாணத்தை ஒத்துக்கொள்கிறா,
எனக்கு மட்டும்தான் புருஷனா இருப்பான் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறா. அப்ப அப்படி நினைத்து அப்படி நம்ப வைத்து கல்யாணம் பண்ணி விட்டு அதை நீங்க மாத்தினீங்கன்னு சொன்னா, அந்த ஒப்பந்தத்தை மீறினீங்கன்னு சொன்னா அது அந்த பெண்ணுக்கு செய்யற துரோகமாகத்தான் ஆகும். அதனால நீங்க என்ன பண்ணணும், இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கூட அவங்க மருமக அலி அவர் என்ன பண்ணாரு, பாத்திமா நாயகி இருக்கும் பொழுது இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கு என்ன செய்யறாரு, அவர் வந்து விரும்புறாரு. திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெய்னுலாபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810.